नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्। भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहम् श्रीमद्बोधेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपस्महे। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। प्रेमवात्सल्यभावेन भक्तानुग्रहकातरं ब्रह्मादिभिर्सेव्यमानं भक्तकोलाहलं भजे। कृष्णप्राणप्रियतमां कृष्णप्रेमस्वरूपिणीं कृष्णाभिन्नरसां देवीं राधिकां प्रणमाम्यहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूर्यः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा भवेदीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। कामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तं भक्तकोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। आर्तो जिज्ञासु अर्थार्थी ज्ञानी च भरतर्षभा என்று பகவான் 4 விதமான பக்தர்களையும் தனது பக்தர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். உதாரா சர்வ ஏவைதே ஜனாஹ சுக்ருதினோ ஜுனா. அர்த்தார்த்தி ஒன்று வேணும் அப்படின்னு பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்காக பக்தி பண்ணுறது, பகவானிடத்தில் வரது. காமியார்த்தம் அப்படி இருக்கக்கூடியவர்களையும் உதாரர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். ஆர்த்தி தாங்க முடியாததான வியாதி, தாங்க முடியாததான துக்கம், அப்படி துக்கம் வந்தவர்கள் பெருமாளிடத்தில் வந்து பிரபோ என்னால் இந்த வியாதியை தாங்க முடியலையே அப்படின்னு தவிச்சு பகவானிடத்தை பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அவர்களையும் உதாரர்கள். அப்படி ஜிக்ஞாசுக்கள் மோட்சமடையணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற முமுட்சுக்கள் அவர்களும் மோட்சத்திற்காக பெருமானிடத்தில்
பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அவர்களையும் உதாரணர்கள்னு ஏற்றுக்கிறார்கள். நான்காவதாக ஞானி, முக்த நிலைய அடைஞ்சவர்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் பெருமானிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணி பகவானிடத்துல பஜனை பண்றது அப்படிங்கிறது, பக்தி செய்யறது அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஞானீச்ச அப்படின்னு ஞானிகளையும் பகவான் இங்க ஏற்றுக்கிறார். ஆனா அதுல ஒரு வித்தியாசம் மட்டிலும் பிரபு பகவான் சொல்லுகிறார். ஞானி என்ன ஆசிரியத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாமல் ஞானியே நான், நானே ஞானி அப்படின்னு சொல். ஞானி தூ ஆத்மைவ மே மதம் பிரியோ விஞ்ஞானினோத்யர்த்தம் அஹம் ச மம பிரியா. ஞானி அப்படின்னு சொல்லும் போது மட்டும் ஒரு வித்தியாசம். ஆச்சரியமான விஷயம் பகவான் சொல்றது. ஞானித்தும் ஆத்மைவ மேவட்டம்ங்கிறதுக்கும் ஆச்சாரியாருடைய பாஷ்யம் ஆச்சரியமான பாஷ்யம். ஞானித்து ஆத்மைவ, ஞானி அப்படிங்கிறவர் தான் தான், நானே தான், வாசுதேவன் அப்படின்னு எந்த ஒரு பரம்பொருள் உண்டோ அந்த பரம்பொருளே ஞானி. வாசுதேவனை காட்டிலும் ஞானிகள் வேறு இல்லை, ஞானியை காட்டிலும் வாசுதேவன் வேறு இல்லை. அதுக்கு காரணம் சொல்றான். பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச மம பிரியா. ஞானிகளுக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும். பிரியா பிரியோ ஹி ஞானினா அத்தியர்த்தம். ஞானிக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும். சச்ச மம பிரியா, அவனை கண்டாலும் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படிங்கும் பொழுது எல்லாம் சகலவித மகஞ்ச வாசுதேவா அப்படின்னு நினைக்கக்கூடிய இத்தகைய ஒரு பாவமுடைய ஞானி அப்படிங்கிறவர் ரொம்ப துர்லபம். அப்படிங்கும் பொழுது யாருக்கு துர்லபம் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷ ஹதயத்தில் ஏற்படும். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, எல்லாம் வாசுதேவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அந்த மகாத்மா துர்லபன் அப்படின்னு சாமான்யமான அர்த்தம். இதில் ஒரு ஆச்சரியமான பாவார்த்தம் ஸ்ரீ ஸ்ரீ குருநாதால் சொல்லுவா. யாருக்கு துர்லபன் அப்படின்னா ஜகத்துக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். உலகத்தில் அப்படி ஒரு ஞானியை காண்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். பிரகலாதனை போல அப்படின்னு வச்சுட்டோம்னா, பிரகலாதனை மாதிரி ஒருத்தரை காட்டுவோம். எத்தனை மகான்கள் இருந்திருக்கா, அந்த மகான்கள் மாதிரி ஒருத்தரை காட்டும் அழைப்பான். பிரகலாத மாதிரி இவர், துருவன மாதிரி இவர், அம்பரீஷன் மாதிரி இவர், பரதன் மாதிரி இவர் அப்படின்னு ஒருத்தரை காட்டி விடுவோம். உலகுக்கு துர்லபம் அப்படிங்கிறது சாமான்யமான அர்த்தம். ரொம்ப உயர்ந்த அர்த்தத்தை ஸ்ரீ ஸ்ரீ குருநாதால் சொல்லுவா. எனக்கே துர்லபம், எனக்கே பகவான் சொல்றான். வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகாத்மா எனக்கு துர்லபம். அதனாலதான் அந்த பக்தர்களெல்லாம் கொண்டாடுறான். பக்தர்களுக்கு ஒண்ணுனா ஓடி ஓடி வந்து பகவான் இவ்வளவு செய்கிறானே, என்ன சங்கல்ப மாத்திரத்தினால எதையுமே செய்ய வல்லவன். நம்மள மாதிரி இல்லையே, சர்வசக்தனாச்சு பிரபு. சங்கல்ப மாத்திரத்தினால எதை வேணா செய்வா. உட்கார்ந்த இடத்துல இருந்தா என்ன வேணா செய்ய முடியும். நாமதேவராத்த செவரு விழறது அப்படின்னா ஓடி போய் பாண்டுரங்கன் முதுகால செவரை விடிய விடிய தாங்குறான். ஒரு க்ஷணத்துல வீட்டை மாற்ற தெரியாதா? குச்சேலன் குடிச வீட்டை மாளிகையா மாத்தின பிரபு அது பண்ண தெரியாதா? ரைதாஸ் செருப்பு தைக்கிறார்னா தாம் போய் செருப்பு தைக்கிறான். சேனாநாயகி பண்ற காரியம் அந்த க்ஷௌரகர்மாவை தாம் போய் செய்கிறான் பகவான். இதெல்லாம் லீலையில பக்த விஜயத்துல இதெல்லாம் மகீபதி பெரிய பாக்கியம் நமக்கு. மகீபதி இந்த கதையெல்லாம் எழுதி வச்சா. நாபாகதாஸ் அப்படின்னு இன்னொரு மகான் உண்டு. வடக்க லோகத்தில் இருக்கிற அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் பக்தமாள் அப்படின்னு பாஷையில அழகா எழுதி வச்சிருக்கிறார். இந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய கதையை ஏன் கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, அத்தகைய அனுபூதியில இருந்தவா பகவானே கொண்டாடுறான். கீதையிலேயே
இன்னார்னு பகவான் அங்கே சொல்லலையே தவிர வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மான்னு பொதுவாக சொல்லிவிட்டானே தவிர இன்னார்னு சொல்லலை. பிரகலாதன் துருவன் அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டால் பிரகலாதன் மற்றிலும் மகாத்மா அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு பரியந்தம் நம் பெரியவா பரியந்தம் இருந்த எல்லாருமே மகாத்மாக்கள் தானே. அதனால எல்லாரையுமே தான் பகவான் இங்க பகவானுடைய அபிப்பிராயம் எல்லா மகான்களும் தான். ஆனா யாரோ ஒருத்தர் தானே இருக்கா அது மாதிரி. அதனால லோகத்துக்கு துர்லபம்னு சொல்ல வேண்டி இருக்க, எனக்கே துர்லபம். இப்படி ஒரு ஞான நிலையை அடையிறதுங்கிறது பெரிய விஷயம். ஞானம்ங்கிறது சுலபந்தான், சுரூபந்தான். சாஸ்திரங்கள்லாம் ஞானத்தை பற்றி நன்னாதான் சொல்லியிருக்கு. போய் இன்னொரு வஸ்து மாதிரி இல்லை, அதை போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, அல்ப பிரயாசம் கூட கிடையாது என்றெல்லாம் சொன்னாலும் கூட அனுபூதியில் வரணுமே. புஸ்தகமாக படிச்சுடலாம், புரிஞ்சுக்க கூட புரிஞ்சுடலாம், அனுபூதியில் கொண்டு வரணும். எந்த கஷ்டங்கள் மாறி மாறி வந்தாலும் கூட அது எனக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அப்படி வந்தாதான் அதுக்கு ஞானம் அப்படின்னு பெயர். நானே கிருஷ்ணன் அப்படிங்கிற அகங்காரத்தை இங்கே ஞானம். அகம் பிரம்மாஸ்மின்னா அகங்காரம்னா அர்த்தம் சொல்லணும். அங்கேயும் அகம்பரம் வந்துருச்சு. அதனால அகங்காரத்துலேயும் அகம் நான்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த நான்கிற எண்ணம் வேற. அகங்காரங்கிறது நான் செய்கிற கர்மாவில் ஏற்பட அகங்காரம். அகம் பிரம்மாஸ்மின்னு மகாமந்திரத்தில் இருக்கக்கூடியதானே அகம்பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். தத்துவமசி அப்படிலாம் சொல்றாங்க. தத்து அப்படின்னா பிரம்மவஸ்து. அந்த பிரம்மவஸ்துவாகவே ஆத்மவஸ்துவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு ஸ்வரூபத்தை சொல்றது. ஸ்வரூபத்தில் ஏது அகங்காரம், ஆத்மவஸ்துவில் ஏது அகங்காரம். அகங்காரம் மமகாரம் அதெல்லாம் ஆத்மவஸ்துவின் இடத்துல ஏற்படாது, ஸ்வரூபத்தில் ஏற்படாது. ஸ்வரூபம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கு. ஆத்மாங்கிறது ரொம்ப பரிசுத்தமாக இருக்குது. அது எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. உபனிஷத்துக்கு மாதவனுக்கு இல்லை, உபனிஷத்து இந்த ஆத்மவஸ்துவை பிரதிபாதனம் பண்ணும் பொழுது உள்ளதுபடி சொல்லிவிட்டதே தவிர நிறைய சொல்ல ட்ரை பண்ணுறது. உபனிஷத்து நிறைய சொல்ல ட்ரை பண்ணுறது, முயற்சி பண்ணுறது. இன்னும் எப்படி புரிய வைக்கலாம், இன்னும் எப்படி புரிய வைக்கிறது, இன்னும் எப்படி புரிய வைக்கிறது. அதனால இவ்வளவு உபனிஷத்து இல்லைன்னா இவ்வளவு பரிசிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதானமாக 10-11 உபனிஷத்துக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யம் கிடைக்கிறது. அதனால அந்த 10 உபனிஷத்தை நம்ம பிரதானமாக வச்சுருக்கோம். அதை தவிர எவ்வளவு உபனிஷத்து இருக்கோ. அனந்தாவை வேதாக அப்படின்னு வேதத்துக்கு ஒரு அந்தம் உண்டா என்ன? வேதத்துக்கு அந்தமே கிடையாது. எவ்வளவு உபனிஷத்து இருக்கு. படிச்சு மாளுமா, புரிஞ்சு மாளுமா? படிச்சே மாளாது. புரிஞ்சுக்கிறது அடுத்த கட்டம். படிக்கிறதுக்கே ஆயுசு போறாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. அவ்வளவு அனுபூதியில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த ஞானிகள் துர்லபமா இல்லையா பகவானுக்கு? ஞானி தூ ஆத்மைவமே மதம். ஞானி வேறு இல்லை, நான் வேறு இல்லை அப்படின்னு பகவான் சொல். நானே ஞானி, ஞானியே. மற்ற 3 பேர்களையும் ஞானியோட பகவான் சேர்த்துட்டானே, உதாராக அப்படின்னு சேர்த்துட்டானே அப்படின்னு கேட்டேன்னா அது பகவானுடைய கருணை. பகவான் ஞானியை மட்டிலும் தான் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டான்னு சொன்னால் நமக்கெல்லாம் கதி என்ன? எடுத்த எடுப்பிலேயே அந்த ஞானம் வந்துடுவாங்க. ஞானம் வராததுனால தான் இப்போ பிறந்திருக்கோம். பூர்வ ஜென்மாவிலேயே ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, வந்திருந்தது அப்படின்னா இப்போ பிறப்பே இருந்திருக்காது. இப்போ பிறந்திருக்கோமோ நிச்சயம் பூர்வ ஜென்மா நமக்கு உண்டுங்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயம். பூர்வ ஜென்மாலாம் கிடையாது, ஜென்மாங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சில சாஸ்திரங்கள், சில நாஸ்திக சாஸ்திரங்கள் அப்படி பூர்வபக்ஷங்கள்லாம் உண்டு. அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயம் பூர்வ ஜென்மானு ஒன்று உண்டு, புண்ணியகர்மா பாபகர்மானு ஒன்று உண்டுங்கிறதுனால தான். இல்லாத போனால் என் பிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளால் பதில் சொல்ல முடியாது. பூர்வ ஜென்மானு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்களா?
எங்கேருந்து வந்தேன்னா சூன்யத்திலேருந்து வந்தேங்கிறான். நான் சதோ வித்யதே பாவா நா பாவோ வித்யதே சதா உபயோரபி திருஷ்டோந்தः. நாசதோ வித்யதே பாவா, இல்லாத ஒன்றுலேருந்து இருக்கிறது அப்படிங்கிறது என்ன வரும், எப்படி வரும்? இப்போ ஆச்சரியமான விஷயம். சூன்யவாதிகள் சில பேர் இருக்கா, அவெல்லாம் சொல்லுவா க்ஷணிகவாதிகள், சூன்யவாதிகள் இப்படிலாம் நிறையா உண்டு. இந்த பௌத்தம் இப்படிலாம் மதம் தேடா, ஜெயின மதம், பௌத்த மதம், இவெல்லாம் நாஸ்திக மதங்கள், வேதத்தை ஒத்துக்காத மதங்கள். அவ சாஸ்திரங்களெல்லாம் இந்த மாதிரி வாதங்களை கலப்புவாள். இல்லாத ஒன்றுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு என்ன, ஜடத்திலேருந்து சைதன்ய வஸ்து வரும்பா. ஜடத்திலேருந்து அப்படி சைத்தன்யம் வரும். சச்சிதானந்தன் அப்படிங்கிறதுக்கே சத்துங்கிற பதத்துக்கு நித்தியம்னு அர்த்தம், சித்துங்கிற பதத்துக்கு சைத்தன்யம் அர்த்தம், ஆனந்தம்ங்கிற பதத்துக்கு ஸ்வரூபம்னு அர்த்தம். அதுதான் சச்சிதானந்தன் அர்த்தம். ஜடமான வஸ்துவிலிருந்து சித்து வஸ்து எப்படி வரும்? ந அசதா வித்யதே பாவா ந அபாவா வித்யதே சதா அப்படின்னு பகவான் பெரிய விஷயமா அதை எடுத்து சொல்றான். இந்த மதங்களை தான் கண்டனம் பண்றான். அதுக்கு அவ சொல்றது சாணியிலிருந்து கிருமிகள்லாம் வருது, சாணி ஜடந்தானே. அதை நம்ம வேதாந்திகள் அனாயாசமா தட்டிடுவோம். இன்னொன்று சேரன்னு ஒன்று இருக்கு, தவக்கலை மாதிரி. அது பாறையிலேருந்து வரும், கல்லுலேருந்து அது வரும். கல்லு ஜடந்தானே அப்படிப்பா. அதெல்லாம் 1000 வெளியிலேருந்து பார்த்தா நல்லா இருக்கு, கரெக்டு, கல்லுலேருந்து வரதே அப்படின்னு தோணும். ஆச்சரியமான விஷயம் அது. கல்லுக்குள்ளே எப்படி தேர வந்தது? அதுக்கு காரணம் இருக்கு. அங்கே சாணியிலேருந்து கிருமிகள் வரதோ, கல்லுலேருந்து தேர வரதோ, அதெல்லாம் வரத்துக்கக்கூடியதான சப்ஸ்டான்சஸ் அந்த கல்லுக்குள்ளே இருக்கு, அந்த சாணிக்குள்ளே இருக்கு. அப்போ வரத்தான் வரும். எப்போ அதுக்கு காரணம் இருக்கோ, காரணத்தை நீ எப்படி ஜடம்ப? எனக்கு காரணத்தினால காரியம் ஏற்படும். எப்போ காரியம் சைத்தன்யத்தை உடையதாக இருக்கும், காரணமும் சைத்தன்யத்தை உடையதாக தான் இருக்கணும். தங்கத்திலேருந்து தங்கம் தான், தங்கத்தை உருக்கி பூஷணம் பண்ணால் பூஷணம் தான் வருமே தவிர, தங்கத்தை உருக்கினா அது இரும்பா போயிடும் அப்படின்னா யாருமே தங்கத்தை வாங்கி கழுத்தில் மாட்டிக்க மாட்டா. தங்கம் இருக்கு, தங்க கட்டியா இருக்கு, உருக்கிவிட்டேன் அப்படின்னா உருக்கினது மாறிடுச்சு. இந்த மோதிரத்துக்கு காரணம் சொர்ணம் தானே, இந்த மோதிரங்கிறது காரியம் தானே. இதுக்கு காரணமான சொர்ணத்துல இருந்து காரியமாகும் பொழுது இந்த சொர்ணம் இது வெள்ளியானாலே யாரும் வாங்கிக்க மாட்டா, உருக்கவே மாட்டா. தங்கத்தை அதில் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ காரியத்துல காரணம் அனுவர்த்திச்சு இருக்கு, அனுவர்த்திச்சு இருக்கு. நம்மளே அப்படித்தானே, நம்ம இடத்துல சைத்தன்யம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த சைத்தன்யத்திலேருந்து வந்திருக்கிறதுனால தான். ரொம்ப அழகா கஜேந்திர ஸ்துதியில பாகவதத்தில் இருக்கு. நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யத ஏதச்சிதாத்மகம். சிதாத்மகம் எது யதா அப்படி எந்த பிரம்மவஸ்துனிடத்திலிருந்து சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத், ஏதத்து அப்படின்னா இந்த ஜெகத் இது ஏற்பட்டதோ அப்பேற்பட்ட பரம்பொருளின் பொருட்டு, ஆதி மூலமான அந்த பரம்பொருளின் பொருட்டு நமஸ்காரம் என்று கஜேந்திரன். புராணங்கள், உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புராணங்கள் ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லும். உபனிஷத்துல ஸ்வரூபத்தை சொல்லிட்டு வேண்டே இருக்கும். உபனிஷத்து கம்பீரமாக இருக்கும். உபனிஷத்து பாட்டை அத்தகையதான ஒரு சைத்தன்ய வஸ்து, அந்த சைத்தன்ய வஸ்துல அதிலிருந்து ஏற்பட்டதுனால தான் நம்ம அந்த சைத்தன்ய வஸ்து காரணமாகி சைத்தன்ய வஸ்து நித்தியானந்தமாக இருக்கிறதுனால தான் நாம் ஆனந்தத்தை நோக்கி பிரவர்த்திக்கிறோம். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு லோகத்தில் பிரவர்த்திக்கிறோம். சுகமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பிரவர்த்தி நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமே நித்தியானந்தமான பரமானந்தமான வஸ்துவிடத்திலிருந்து நம்ம தோன்றுங்கிறதுனால, அந்த வஸ்துக்கு நமக்கு சம்பந்தம் நித்திய சம்பந்தமாக இருக்கிறதுனால நாம் பிரவர்த்திக்கிறோம். ஆனால் எது ஆனந்தம்னு தெரியாமல் அல்ப சுகத்தில் பிரவர்த்திக்கிறோம்.
லோக சுகத்துல பிரவர்த்திக்கிறோம். லோக சுகம்னா ஆனந்தம்னு நினைக்கிறேன். நீ ஆனந்தமா இருக்கியா? நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்பா. அது எதை ஆனந்தம்னு அவர் மீன் பண்றார் அப்படின்னு கேட்டா, நல்லா உத்தியோகம் பார்த்துட்டு ரிட்டையர் லைஃப்ல 2-3 கோடி ரூபாய் பணம் வந்துடுச்சு, அதை எப்படியா போட்டிருக்கேன், ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிற. அப்ப அவருடைய ஆனந்தம் எங்க இருக்கு? வெளியிலேருந்து வருது. எப்பயுமே ஆனந்தம்ங்கிறது வெளியிலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த ஆனந்தம் ஆனந்தம் இல்லை. ஆனந்தங்கிற பதத்தினாலே அதை சொல்லப்படாது, சுகம்னு தான் சொல்லணும். அதனாலதான் சுகம் துக்கம் சுகம் துக்கம் வா. ஆனந்தம் அப்படிங்கிற பதம் மட்டும் பிரம்மானந்தத்துக்கு தான் ஆனந்தம். சாஸ்திரத்தை எடுத்து பாருங்களேன், எந்த சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலும் ஆனந்தம் அப்படிங்கிற பதம் மட்டும் ஆத்மானுபூதியை தான் ஆனந்தம் வா. லோகத்துல நம்ம என்னன்னா அது எல்லா பதங்களையும் அல்ப விஷயத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லோக விவகாரத்துல சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னா, ஏன் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல், நான் பாட்டுக்கு ஜிலி ஜிலுன்னு ஆனந்தமா இருக்கேன் அப்படிங்கிறோம். நம்ம இதுக்கு ஆனந்தம்னு அர்த்தம் இல்லை. லோக சுகத்துல வாழற, லோகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு சுகம்னு தான் அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அழகான பதம் இது. ஆனந்தம் அப்படிங்கிற பதம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான பதம். இது தமிழ்லையோ இல்லை வேற லாங்குவேஜ்லையோ டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் கூட சரியா இருக்குமான்னு தெரியல. ஆனந்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த ஆனந்தம் தமிழில் சொன்னாலோ அல்லது வேற ஏதாவது மொழிகளில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணால், அதனால தான் அந்த காலங்கள்லாம் எதையுமே டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் வச்சிருந்தா. சில பதங்கள்லாம் இருக்கு. பிரம்ம அப்படிங்கிற பதம், இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண, சுப்ரீம் அப்படி பண்ணுறதா, லார்டு அப்படின்னு பண்ணுறதா, இல்லை காடு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை வாஸ்ட் அப்படின்னு சொல்கிறதா, பிரிவிருத்தம்னு தாது, அதுலேருந்து பிரம்மங்கிற பதம் ஏற்படுறது. பிரம்மங்கிற பதத்துக்கு வாஸ்தவமான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருதத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ சொல்லலாம் பரம்பொருள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். நமக்கு பிரம்மங்கிற பதத்தினுடைய அர்த்தம் ஒரு லெவலுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுனால தமிழில் சொல்லும் பொழுது அது புரிகிற மாதிரி இருக்கு. பிரம்மங்கிற பதத்துக்கு சாஸ்திர ரீதியாக ஆச்சாரியால் எப்படி அந்த பதத்தை கையாண்டுட்டாலோ அது அப்படியே ஆச்சாரியாருடைய வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தானா அது வாஸ்தவமான அர்த்தம் புரியும். இத்தகைய ஆனந்தம் அப்படிங்கிறது நம் சொரூபத்திலிருந்தே கிடைக்கக்கூடியது, வெளியிலேருந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம தவிர வெளியிலேருந்து எதை கிடைச்சாலும் அது அல்ப சுகம்தான். அது அல்ப சுகம்தான். அத்தகைய ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள். அவர்களோடு போய் அர்த்தார்த்தியம் ஆர்த்தியம் ஜிக்யாசுவை சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. ஜிக்யாசு கூட முமுட்சுக்கள் தான். ஒரு ஒரு மாதம் கூட தானே அவா சம்சாரிகளை காட்டிலாம் சம்சாரம் அனித்தியம்னு தெரிஞ்சு மோட்சம் அடையணும், மோட்சம்தான் நமக்கு கதி அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு வைராக்கிய சம்பன்னவான்களாக அத்தியாத்ம விசாரம் பண்ணுகின்றவர்கள் தான் முமுட்சுக்கள். அவளை கூட பகவான் ஏற்றுட்டாங்கிறது நியாயம். ஆர்த்தனையும் அர்த்தார்த்தையும் ஏற்றுட்டானே அப்படின்னா ஆர்த்த பக்திக்கு நிறைய பக்தர்கள் உண்டு. அதில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் பட்டத்ரி, நாராயண பட்டத்ரின்னு பேர். ஆர்த்தி பக்தி பண்றவாளை பகவான் ஒதுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆர்த்தி பக்தியினால நீ என்னை நீ ஆசிரிக்கப்படாது அப்படின்னு பகவான் சொல்லிட்டான்னு சொன்னா அவளுக்கெல்லாம் கதி என்ன? பிராயா அநேகமான ஜனங்கள் ஆர்த்திகளாக தான் இருக்கிறா, அநேகமான ஜனங்கள் அர்த்தார்த்திகளாக தான் இருக்கா. கஷ்டித்து எததை சித்தையன்ட்டா பாகவதத்தில் முமுக்ஷு முமுக்ஷுன்னு நம்ம சொல்றோமே தவிர முமுக்ஷுவை யாராவது காட்டி விடுவோம் பார்ப்போம். இவர் முமுட்சு, எங்காவது பக்கத்தாத்து முமுட்சு இப்படி காட்ட முடியுமா? எங்க இருக்கிறாலும் தெரியாது. ஏன்னா 1000 பேர் இருக்கிறான்னா யாராவது ஒருத்தர் முமுட்சுவா இருக்கா? அப்ப 1000 பேர் எப்படி இருப்பான் அப்படின்னா அர்த்தார்த்தியாவோ இல்லை ஆர்த்தனாவோ தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதுல நாஸ்திக ஜனங்கள்லாம் இருக்க, அதை விட்டுடுங்க. ஆஸ்திகாவில் தான் இங்க நான் பேசுறேன், நாஸ்திகத்தை பத்தி பேசவே இல்லை. ஆஸ்திக ஜனங்கள் திருப்பதியில போய் பார்த்தா தினப்படிக்கு லட்சோபலட்ச ஜனங்கள் தரிசனம் பண்றாங்க. இப்ப அயோத்தியா அது மாதிரி ஆயிடுச்சு. எந்த கோவிலுக்கு போறதுன்னு தெரியல.
அயோத்தி ராம்லல்லாவை பார்க்கலான்னா ரொம்ப கஷ்டங்கிறா. 10 லட்சம் பேர் வரா, 15 லட்சம் பேர் வரா. சரி, காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம் போகலாம் அப்படின்னா அங்கேயும் உடனே டெய்லி 10 லட்சம் பேர் வரா. எல்லாம் விஸ்தாரமாக ஆக்கிட்டான். ஒரு 10 வருஷம் முன்னாடி காசிக்கு போகிறது, சிவனை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கல்லி கல்லியாக இருக்கும். கோவில் எங்கே இருக்குன்னு கோவில் கோபுரமே தெரியாது, தெரியவே தெரியாது. 10 வருஷம் முன்னாடியே விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு கட்டிருக்கா பாருங்க, அப்படி இருக்கா. சுற்று வட்டாரம் பூரா வாங்கி, அதுவும் யார்கிட்டேருந்துண்ணா அவள்கிட்டேருந்து இடத்த வாங்க முடியுமா? ஆக்கிரமிப்பு பண்ணவாழ்கிட்டேருந்து வாங்கி அவளெல்லாம் வெவ்வேறு இடங்கள் கொடுத்து கவர்மெண்ட் அப்படி பண்ணி எவ்வளோ விஸ்தாரமாக ஆக்கியிருக்காங்க அந்த கோவிலை. இன்னைக்கு அந்த விஸ்வநாதன் கோவில் கிட்டக்க போனாலே அந்த கோபுரம் தெரியறது நம்ம ஊர் கோவில் மாதிரி இருக்குண்ணா, தமிழ்நாட்டு கோவில் மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் தானே மதில் சுவர்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும், கோபுரங்கள்லாம் அப்படியே வானதாவி இருக்கும். தமிழ்நாட்டில் தானே அப்படி இருக்கும். இப்போ 4 புறங்கள் போட்டு 4 வாசல் வச்சு பெரிய பெரிய கதவெல்லாம் வச்சு அங்கே மஸ்ஜிதும் இருக்கு. அதுவும் கோவிலாக வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் 10 வருஷம் கோவிலாக வந்துடும். அந்த இடமும் அப்படி ஆச்சரியமாக இருக்கு. இன்னைக்கு விஸ்வநாதராவே தரிசனம் பண்ணுறதுங்கிறது கோவில் பெருசாக அடுத்து ஜனங்கள் மோதுறது. அவ்வளவு சுலபமாக விஸ்வநாதராவே தரிசனம் பண்ண முடியாது. முன்னாடிலாம் தொடலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் வச்சிருந்தா. இப்போ வெளியில் ஜன்னல் வழியாகவே ஏதோ ஒரு சகசிரதார மாதிரி ஒன்று வச்சிருக்கிறா, அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறா அபிஷேகம் பண்ணுறது. கிட்டக்க போக முடியல. விஸ்வநாதரும் மிகு பண்ண ஆரம்பிச்சிட்டார் பெருமாள் மாதிரி வர. அப்படி மோதுறது. எந்த கோவில், பிரதானமான கோவில் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கூட்டம் வருது. எல்லாரும் என்ன பாகவதம் படிச்சுட்டா வரா, எல்லாரும் என்ன திவ்ய பிரபந்தெல்லாம் படிச்சுட்டு தேவார திருவாச்சகம்லாம் படிச்சுட்டா வரா. ஏன் வரா யோசிச்சு பார்க்க. இத்தனை ஜனங்கள் நாம் உட்கார்ந்துட்டு 10 பேர் இங்கே வேதபாராயணம் பண்ணிட்டு பாகவதம் படிச்சு கொண்டு வேதாந்த விசாரம்லாம் பண்ணி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை பகவான் பவித்திரமாக வச்சிருக்கிறார். லோகக்ஷேமமா நம்மளை கொண்டு லோகக்ஷேமத்தை பகவான் ஏற்படுத்துகிறான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், லோகத்தில் அநேகமான ஜனங்கள் இந்த மார்க்கமே தெரியாத ஜனங்கள் தான் கோவிலுக்கு வர ஜனங்கள். அப்போ ஆஸ்திகம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு? ஹிந்து தர்மம், சனாதன தர்மங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மளை விட அந்த ஜனங்கள்கிட்ட தான் இருக்கு. அஜ்ஞானியான 7 ஜனங்கள் இருக்கா அப்படின்னா அந்த ஜனங்கள்கிட்ட தான் இருக்கு நம் தர்மம். நம்ம தர்மத்தை காப்பாற்றுறதே நம்மளை விட அவதான். இது கோவில் போயிட்டு இருக்கிறாள். நம்ம ஏதோ பிராமணா 10 பேரை உட்காந்துருக்கிறோம், நமக்கு பகவான் வழி காட்டிருக்கிறார். நம்ம கோவிலுக்கு நம்ம எத்தனை 150 கோடி பேர் ஜனங்கள், எத்தனை % நம்பர், எத்தனை % தெரியல. எத்தனை % பிராமணா இருக்கான்னு தெரியல. அந்த பிராமணாலையும் ஆஸ்திகா எத்தனை பேர் இருக்கா? பிராமணால எத்தனை பேர் ஆஸ்திகா? இப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது புரியாத விஷயம் நமக்கு. இத்தனை ஜனங்கள் போய் பெருமாள் கோவில்ல முடிக்கிறான்னா எதுக்காக போறா? பெருமாள் எல்லாம் கொடுத்துடுறாரா என்ன? சுவாமி அவ கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாளா என்ன? இல்லையே. கேட்கறதெல்லாம் கிடைக்கலையே, கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஏன் போறான்னா என் கஷ்டத்தை அவர் தான் புரிஞ்சுப்பார், என் கஷ்டத்தை நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு போறது உண்டு. பெருமாள்கிட்டவே பிரார்த்தனை பண்ணிப்பார், இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிட்டியானா உனக்கு நான் மொட்டை அடிக்கிறேன், முடி காணிக்க தரேன். இந்த காணிக்கை வச்சு பெருமாள் என்ன பண்ணுவார்? பெருமாள் அதை பார்க்கறது இல்லை, என்ன கொடுக்குறான். அதுதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னா அதுக்கு உடனே பெருமாளுக்கு உடனே புஷ்பத்தை கொடுக்குறது, இலையை கொடுக்குறது, தீர்த்தத்தை கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதையாவது பண்ணு, அதாவது பண்ணுன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அங்க முக்கியம் என்னன்னா பக்தியா பிரயச்சதி. அன்பபி உபாசிதம் பக்தை பிரேமணா பூரியேவமே பவேத் பூரியபி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பதே. பாகவதம், அது கீதை, இது பாகவதம். பாகவதத்தையும் பத்திரபுஷ்பம் இருக்கு. என்ன கொடுக்கறதுங்கிறது என்னன்னா அவாவானுடைய பிரேமையை காட்டுறது தான்.
நமக்கே நமக்கு ஒருத்தரை கண்டா ரொம்ப பிடிக்கும். கணவனுக்கு மனைவியை கண்டா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. கணவர் என்ன பண்ணுவார்? பிடிக்குங்கிற பிரேமையை எப்படி வெளிப்படுத்துவார்? ஏதாவது கொடுப்பார். புடவை வாங்கி கொடுக்கறது, வயிறு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறது, அப்படித்தானே வெளிப்படுத்துவார். அப்படித்தானே பிரேமையை கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படுத்துறார். அவர் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்னைக்கு விட்டுடுவா. இன்னைக்கு இருக்கிற காலத்தையே நான் பேசல, உங்களுடைய காலத்துல சொல்றேன். உங்களுடைய காலத்துல கல்யாணம் தன்னைக்குத்தானே அந்த பர்த்தாவை அந்த மனைவி பார்க்கிறார், அந்த மனைவியை அந்த பர்த்தா பார்க்கிறார். எதை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார்? தர்மத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அவ வாழ்நாள்ல 50-60 வருஷம் கல்யாண வாழ்க்கையை அனாயாசமா எந்த கஷ்டமும் இல்லாமல், குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்து கொண்டு அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு சந்தோஷமா வாழலையா? எதை எதிர்பார்த்து வாழ்ந்தானா? பிரேமை எதிர்பார்த்து வாழ்ந்து. பிரேமை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த பிரேமை எதிர்பார்த்து வாழ்ந்ததுனால அவளால இன்னொரு 100 வருஷம் சேர்ந்து வாழணும்னு வாழ முடியும் போது. அந்த பிரேமை இல்லாததுனால இன்னைக்கு ஜனங்களால சேர்ந்து இருக்க முடியல. எதிர்பார்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவளால சேர்ந்து வாழ முடியல. அதபோல பெருமாள் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு பகவான் கேட்டது நம்மளுடைய பிரேமையை காட்டுறது தான். பிரேமையை அத்தனை ஜனங்கள் போறது, எல்லா ஜனங்களும் கோடி ரூபாயா திருப்பதி பெருமாள் உண்டியல்ல போடுறான், முடிஞ்சவனால போடுறான். இந்த ஜனங்கள் முடிஞ்சவன் என்ன பண்றானா, கோடி ரூபாயை போட்டுட்டு நான் நேராத்தான் வருவேன், வாச வழியா வருவேன், கியூல நிற்க மாட்டேங்கிறான். இந்த ஜனங்களோட ஒரு நாள் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் சரி, பச்சை குழந்தையெல்லாம் கையில வச்சுட்டு அந்த கூட்டத்துல அந்த இது மாதிரி போட்டு அடைச்சிடுவான், ரூம்ல போட்டு அடைச்சிடுவான். பெருமாள் யாரையும் பட்டினி போடல, அது வேற விஷயம். பால் கொடுக்கிறார், நல்ல கடம்ப சாதம் கொடுக்கிறார், தயிர் சாதம் கொடுக்கிறார், எல்லாம் பெருமாள் கொடுக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. இருந்தாலும் அப்படி உட்காரணுமே. எது உட்கார வைக்கிறது? பெருமாள் ஏத்துக்கிறாரா இல்லையா? இவ பிரார்த்தனை பண்றது எல்லாம் நடக்காத போனாலும் பெருமாள்கிட்ட அவள்லாம் வராளா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களை பகவான் எப்படி நிராகரிப்பான்? அவன் எந்த காரணத்துக்காக வேணா வந்திருக்கான். 1,00,000 பேர்ல ஆர்த்தர்கள் எத்தனை பேர் இருக்காளோ தெரியாது, அர்த்தார்த்தி எத்தனை பேர் இருக்காளோ தெரியாது, முமுட்சுக்கள் எத்தனை பேர் இருக்காளோ தெரியாது, ஞானிகள் எத்தனை பேர் இருக்காளோ தெரியாது. ஆனா பகவான் எல்லாரையும் ஏத்துக்கிறானா இல்லையா? அப்ப பகவான் இவா எல்லாத்தையும் பார்க்கறது என்ன அப்படின்னா, அவன் ஆர்த்தனா இருக்கட்டும், அர்த்தார்த்தியா இருக்கட்டும், ஜிக்யாசுவா இருக்கட்டும், இவா 3 பேரிடத்தையும் பகவான் பார்க்கறது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல வரானா இல்லையா, அவ்வளவுதான் பகவான் பார்க்கிறார். இவர்கள் காலாந்தரத்துல அத்தகைய ஞான நிலையை அடைய முடியும். ஆர்த்தனா இருக்கிறவன் அப்படியே அஞ்ஞானியாவே வந்துடுவான்னு அர்த்தம் இல்லை. பாகவதத்து அழகான ஸ்லோகம் இருக்கு. சத்யம் திசதி அர்த்திதம் அர்த்திதோ நிருணாம் நைவார்த்ததஹாயத் புனரர்த்திதாயதஹ. நம்ம கேட்கறதுனா பகவான் கொடுப்பானா? கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். எடுத்த உடனே ஞானந்தான பரமஸ்ரேயஸ், அந்த நிஸ்ரேயஸான ஞானத்தை கொடுத்து விடலாமே பகவான் நமக்கு. அப்படி கொடுத்து விடலாமே அப்படின்னா அதனுடைய வேல்யூ தெரியாம போயிடும். அதனால எடுத்த எடுப்புலயே கொடுக்க மாட்டான். நமக்கு புரியணும் அதனுடைய வேல்யூ. ஒரு உயர்ந்த வஸ்து இருக்குன்னா அதனுடைய வேல்யூ புரிஞ்சாதான் நம்ம பத்திரமா வச்சுப்போம். பரிசிரமப்பட்டு கிடைச்சாதான் பத்திரமா வச்சுப்போம். அது பரிசிரமே இல்லாம கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ நமக்கு புரியாது, அந்த வஸ்துவனுடைய வேல்யூ புரியாது. அதனால இந்த ஜனங்கள் பெருமாள்கிட்ட போய் என்ன என்ன கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடுத்துருவானா பகவான். கொடுத்து இவாளும் கேட்கறது ஜென்மா ஜென்மமா ஜென்ம ஜென்மமா ஜென்ம ஜென்மமா கேட்டு எல்லாம் வாங்கி கடைசியில் ஒரு ஜென்மாவில் பெருமாள்கிட்ட போய் நின்னா என்ன கேட்கணும்னு தெரியாதான். எல்லாத்தையும் கேட்டாச்சு, அவரே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். ஸ்வயம் விதத்தே பஜதாம் அனிச்சதாம். இது பரியந்தான் என்னன்னா இச்சை இருந்தது இவனுக்கு. அது வேணும், இது வேணும், இது வேணும், அவரை தவிர எல்லாம் வேணும் கேட்டாச்சு. லோகத்துல விருப்பப்பட்ட உட்பட எல்லாம் கேட்டாச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டா இருந்த பெருமாள். மறுபடியும் போய் நிற்கிறான், கையை பசைகிறான். இந்த ஜீவாத்மா என்ன கேட்கணும்னு தெரியல பரமாத்மா இடத்துல. அப்போ பெருமாள் அப்போ ஒரு காரியம் பண்றார்.
என்னன்னா தன் திருவடி எடுத்து முன்னாடி வைக்கிறார். ஸ்வயம் விதத்தே பஜதாம் அனிச்சதாம் இச்சாபிதானம் நிஜபாத பல்லவம். இச்சாபிதானங்கிறார். எல்லா ஆசையும் எப்ப மறையும்னா பகவானுடைய திருவடியை கண்டுட்டா மறையும். உலகளந்த பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அந்த பெருமானுடைய திருவடியை நீ தரிசனம் பண்ணிவிட்டேன்னு சொன்னா எல்லா ஆசைகளும் அடங்கிவிடும், ஒடுங்கிவிடும். அந்த திருவடியை முதல்லயே கொடுத்துருக்கலாமே, எனக்கு காசு வேணும் நான் கை நீட்டும் பொழுதே அப்படின்னா அது மதிக்க மாட்டான். உங்க திருவடி வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுடுவான். அதனால என்னன்னா அவனுக்கு இதுக்கு மேல என்ன கேட்கணுங்கிற எண்ணம் வர, அவனுக்கே வைராக்கியம் வர பரியந்தம் இவர் பொறுமையா இருந்துட்டு, பெருமாளுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, அவ்வளவு பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலைங்க பொழுது தன் திருவடியை கொடுக்கிறார். இச்சாபிதானம் பாத பல்லவம். ஆச்சரியமா சொல்றார் பாகவதர். அதனால ஆர்த்தன் அப்படிங்கும் பொழுது ஆர்த்த பக்தர்கள், இதுலயும் ஆர்த்தரை நான் லௌகீகமா இருக்கிற ஆர்த்தரை சொல்லிவிட்டேன். ஆர்த்த பக்தர்கள்னு எடுத்துட்டோம்னா அர்த்தார்த்தியான பக்தன், துருவனையா அர்த்தார்த்தியான பக்தன் சொல்லலாம். பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் திகீஷோ சாது வர்க்கமேனு ஒரு எண்ணம் இருந்தது. குருநாதனான நாரதர் அந்த எண்ணத்தை மாத்தினார். பகவான் இடத்துல பக்தி முகு பிரபகதான் அப்படின்னு சாது சங்கத்தினுடைய சங்கத்தை கேட்டான். பகவான் இடத்துல பக்தியை கேட்டான் துருவன். பட்டத்ரிங்கிறவர் ஆர்த்தன், பயங்கர பயத்து வழி தவிச்சார், துடிச்சார். என்ன பண்ணார்னா அந்த ஆர்த்தியை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா 1000 ஸ்லோகமா பண்ணிட்டார். நாராயணியங்கிறது 1000 ஸ்லோகமா எழுதிட்டார். குருவாயூரப்பன் இந்த மாதிரி பக்தர்கள் என்ன பண்ணுவார்னா தனக்கு வரக்கூடியதான அந்த கஷ்டத்தை ஒரு வியாஜமா வச்சுண்டு அது பகவத் பிரபத்தியை அதிகமா பண்ணிடுவான். கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்க முடியாத கஷ்டம் வரும்பொழுதுதான் பெருமாள்கிட்ட பக்தி உண்மையா வரும். கஷ்டமே வரலை அப்படின்னு சொன்னா பெருமாள் ஸ்மரணையே நமக்கு வராது. கஷ்டம்லாம் நமக்கு வரது பாக்கியம். அதனாலதான் குந்தி மாதா சொன்னா விபத சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்சனம். எவ்வளவு ஸ்தோத்திரம் இருக்கு, எவ்வளவோ பிரார்த்தனை இருக்கு. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரான் தான் நம்ம சத்தியாவதனுக்கே எல்லா துரிதமும் நீங்கணும் தான் எல்லா கர்மாவும் பண்றோம். குந்தி மாதா மட்டும் கேட்டா, கிருஷ்ணா உலகத்துல உள்ள என்னெல்லாம் ஆபத்து இருக்கோ அந்த ஆபத்தெல்லாம் எனக்கு நிறையா குடு. விபதா சத்துனா சஸ்வத், எப்பா பார்த்தாலும் விபத்து வரணும். இப்படி ஒரு பிரார்த்தனை பாகவதத்துல இருக்கே அப்படின்னா குந்தி மாதா ஏன் அப்படி கேட்கிறாளே அப்படின்னா, எப்பெல்லாம் அவளுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் குந்திக்கு தோடுமா கிருஷ்ணன் வரப்போறா. அதனால துரியோதனன் தீர்காயுஷா இருக்கணும். கிருஷ்ணா இந்த துரியோதனன் அல்பாயுஷா போயிட்டானா எங்களை கஷ்டப்படுத்துறவா யாரும் உண்டு. அதனால நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, 2 அக்ஷரம் எடுத்து நன்னா தீர்காயுஷா இருந்து எங்களை இன்னும் நன்னா கஷ்டப்படுத்து. ஏன்னா அப்பதான் நாங்கள் ஞானானந்த நிகேதனுக்கு போவோம், வேதாந்த லட்சருக்கு இல்லைன்னா போக மாட்டோம். வாஸ்தவமா சொல்றேன், சுகமா இருந்துட்டோம் அப்படின்னா பகவத் சிந்தனை சத்தியமா வராது. சுகமா இருந்துட்டா வராது. லோக சுகமா இருந்துட்டா பகவத் சிந்தனமே சுகங்கிற எண்ணம் வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன, சதா சந்துஷ்டமான சர்வா சுகமயாட்சி. இதுதான் பாகவதம். பாகவதம் அதை காட்டுறது. எல்லாத்துக்கும் பாகவதத்துக்கு ஆதாரம் 2 விஷயம்தான். கீதையை வச்சுன்னு சொன்னேன், பாகவதத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆதாரம் என்னன்னா ஞானத்தை தான் ஆதாரங்கிற. பாகவதத்தை எந்த பக்கம் நீங்க திருப்புங்கோ, எந்த ஸ்லோகம் எடுங்கோ, சுகாச்சாரியால் அதுவும் பிரதானமா கிருஷ்ண லீலையா சொல்லும் பொழுது எல்லா லீலையும் பரியவசானமானது ஞானத்துல தான். ஞானம் பிரேமை, அதுல ஒன்றும் வைமத்தியம் கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது ஸ்வரூபம், பிரேமே அப்படிங்கிறது அந்த ஸ்வரூபத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அலங்காரம் மாதிரி. பெருமாளுக்கு நம்ம செய்கிற அலங்காரம் மாதிரி தான். அர்ச்சாமூர்த்தியான பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
அர்ச்சாமூர்த்தியே அழகாக தானே இருப்பார். அர்ச்சாமூர்த்தியான பெருமாளே வஸ்திரம்லாம் கட்டிட்டு சங்கு சக்கரம்லாம் வச்சுன்னு தான் இருப்பார். அர்ச்சா திருமேனிலேயே அப்படிதானே இருக்கும் எந்த கோவிலில் பார்த்தாலும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தங்க கிரீடம் வாங்கி வைக்கிறோம், பீதாம்பரங்கள்லாம் கட்டுறோம், பெருமாளுக்கு மாலையெல்லாம் சாத்துறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னா ஆசையினால தானே பண்ணுறோம். அதுபோல் பிரேமே அப்படிங்கிறது அலங்காரம் மாதிரி. ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்றை நிந்த பண்ணுறதோ, ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை நிந்த பண்ணுறதோ கூடாது அப்படின்னு பாகவத சம்பிரதாயம். பாகவதத்தில் தாக்ஷாயினி சொல்கிறா, தக்ஷன் பரமேஸ்வரனை தேசிச்சான். சிவ அபதேசோ ஹியசிவா இதெல்லாம் திட்டினான் பரமேஸ்வரன். தாக்ஷாயினி அதை கேள்விப்பட்டு தக்ஷனை பார்த்து சொன்னா, நீ ஒரு தர்மத்தில் ரொம்ப உயர்ந்தவனாக இருக்க அப்படிங்கிறதுனால மற்றொரு தர்மத்தில் இருக்கக்கூடியவாளை நிந்த பண்ணக்கூடாது. தாக்ஷாயினி தரம் ஆனாச்சரம். அவாவாளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவாவாளுக்கு அந்தந்த தர்மத்தில் நம்பிக்கை. எல்லா தர்மமுமே கடைசியில் போய் பரியவசானம் ஆறுதுங்கிறது பகவான் இடத்துல தான். வேதாந்த விசாரம் பண்ணுகின்றவர்களும் வேதாந்த விசாரம் பண்ணி அத்தகைய ஞானத்தை அடைஞ்சு பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து பிரம்மகன் பிரம்மைவ பவதி என்று அவர்களும் அத்தகைய ஞானிகளாகவே இருப்பார்கள். நாமசங்கீர்த்தனம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு அதனால மோட்சத்தை அடைஞ்சு நாமசங்கீர்த்தனம் பண்ணுகின்ற பாகவதர்களும் அத்தகைய பிரம்ம ஞானிகளாகவே இருப்பார். போகிற மார்க்கம் வெவ்வேறு மார்க்கமாக இருக்கலாம். திருக்கோவிலூர் வந்து வரலாம், திருவண்ணாமலையிலேருந்து வரலாம், பரனூர்லேருந்து வரலாம், ஞானானந்த நிகேதனுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரா. பெங்களூர்லேருந்து வரவா உண்டு, மெட்ராஸ்லேருந்து வரவா உண்டு, ஜெர்மன்லேருந்து வரவா உண்டு, யூஎஸ்லேருந்து வரவா உண்டு. வராளா இல்லையா? எங்கே எல்லாரும் வரான்னா வர மார்க்கம் வேற வெவ்வேறு மார்க்கமாக இருக்கா தவிர வர இடம் ஒரே இடமா இருக்கு. லௌகீகமாக ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். அதுபோல யோக மார்க்கம்னு உண்டு, கர்ம மார்க்கம் உண்டு, ஞான மார்க்கம் உண்டு. கர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவன் கர்மாவை செய்து கர்ம யோகத்தால் சித்த சுத்தி ஏற்பட்டு அவனும் ஞான மார்க்கத்துக்கு தான் வரப்போறான். ஆனால் என்னன்னா அது 2-3 ஜென்மம் ஆகுமோ, எத்தனை ஜென்மம் ஆகுமோ அது நம்ம கையில் இல்லை. யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் யோகம் பண்ணி கடைசி பரியவசானம் மாறுதுங்கிறது அந்த ஞானம்தான். பரவோகி யோகம் மனச சமாதி அப்படின்னா அதுக்கும் பரியவசானம் அதுதான். ஞான மார்க்கத்தில் போகின்றவர்களை யோக மார்க்கத்தில் போறவா பரிகாசம் பண்ணுறதோ, யோக மார்க்கத்தில் போகின்றவர்களை ஞான மார்க்கத்தில் போறவா பரிகாசம் பண்ணுறதோ கூடாது அப்படிங்கிறது பாகவத தர்மம். பாகவதத்தில் ரொம்ப தாக்ஷாயணியுடைய ஸ்டேட்மெண்ட். அதுபோல் ஞானம் அப்படிங்கிறது வேதாந்த விசாரம் பண்ணி சன்னியாசிகளா எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லா கர்மாவையும் தொலைச்சு கட்டிவிட்டு செய்வதற்கு இது ஒன்றும் இல்லை, தஸ்யகாரே நவித்தியதை என்று சொல்லும்படியாக ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவர்கள் எத்தகையதான அனுபூதியை அனுபவிச்சார்களோ அத்தகைய அனுபவத்தை தான் கோபிகைகளும் அனுபவிச்சார்கள். உதாரணத்துக்கு சுகருக்கு என்ன அனுபூதி உண்டோ அந்த அனுபூதியில் லவலேசம் குறையில்லாமல் கோபிகைகளுக்கு உண்டு. கோபிகைகளுக்கு என்ன அனுபூதி உண்டோ அந்த அனுபூதி லவலேசம் இல்லாமல் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கு உள்பட, நாய் நதிக்கு உள்பட, புலி சிங்கத்துக்கு உள்பட அந்த அனுபூதி உண்டு. ஏன்னா பிருந்தாவனமே அப்படிதான் இருந்தது. பிருந்தாவனமே பிரேம பூமி, பிருந்தாவனமே திவ்ய தாமம். பிருந்தாவனத்தினுடைய பெருமையை சொல்லி மாடாது. ஸ்ரீ ஸ்ரீ குருநாதாள் பிருந்தாவன மகாத்மியம் அப்படின்னு ஒரு 8000 ஸ்லோகம் ஒரு கிரந்தம். புராணம் தான், புராண விஷயங்கள் தான். ஆனால் பிருந்தாவனத்தினுடைய பெருமையை காட்டும்படியாக இருக்கு. ரொம்ப உயர்ந்த கிரந்தம் அது. அந்த கிரந்தத்தினுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், சாது பாபா அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தார். சாது பாபான்னு பேர். பரனூரில் தான் இருந்தார். அவர் பிருந்தாவனத்தில் போய் ரொம்ப வருஷம் இருந்தார். அப்படிலாம் மகான்கள் இருப்பார். பிருந்தாவனத்தில் போய் சில நாட்கள் வாழணும் அப்படின்னு ஞானிகளுக்கெல்லாம் தோணும். அப்படி போய் இருப்பா. அப்படி இருந்த பொழுது அவர் எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது பிருந்தாவன மகாத்மியங்கிற இந்த ஒரு கிரந்தம் மட்டும்தான். இந்த கிரந்தத்தை எடுத்துட்டு போய் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய கோஸ்வாமி ஒருத்தர் இருந்தார், பெரிய வித்வான், வேதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட உயர்ந்த வித்வான். அவர் இந்த கிரந்தத்தை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த கிரந்தம் யார் எழுதினது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு கிரந்தம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா.
நிறைய படித்தவர். இப்படி ஒரு கிரந்தம் நான் பார்த்ததே இல்லையேன்னதும் இவர் சொன்னது என் குருநாதர் தான் எழுதினது. அவர் எங்கே இருக்கிறார்? பிருந்தாவனத்தில் இருக்கிறாரா? பிருந்தாவனம் வந்திருக்கிறாரா அப்படின்றது இவர் சொன்னார். இது வரைக்கும் தான் அவர் பிருந்தாவனம் வந்ததே இல்லை. இது எங்கே ஊரில் இருக்கிறார்? பரனூரில் இருக்கார். பரனூர் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு. பரனூரில் உட்காந்துட்டு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சந்து பந்து கூட விடாம ரெண்டு மகான்கள் முக்கியம் பிருந்தாவனத்தில். ஒன்று மகாபிரபு, இன்னொன்று நம் குருநாதா. ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள்லாம் பிருந்தாவனத்தில் போனால் காண கிடைக்கிறது இல்லையா? அது எல்லாம் மகாபிரபு தான் சாட்சாத்காரம் பண்ணி. ஏன்னா முகலாயர் ஆட்சியில் அதெல்லாம் அழிஞ்சு விடுது. இது நிதிவனம்ங்கிறா, இது கோவிந்த குண்டுங்கிறா, இது ராதா குண்டுங்கிறா, இதுதான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண இடம் அப்படின்னு சொல்றா. இப்படிலாம் நிறையா இருக்கே கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள். அதெல்லாம் மகாபிரபு தான் சாட்சாத்காரம் பண்ணி அதை ஏற்படுத்தினார் பிரபு. அது ஒன்று. இன்னொன்று நம் குருநாதா. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டத்தினுடைய மகாத்மியம் என்ன, கோவிந்த குண்டன்னா அதனுடைய மகாத்மியம் என்ன, ராதா குண்டன்னா அதனுடைய மகாத்மியம் என்ன, அப்படி புராணாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது சாரமாக இருக்கலாம், அசாரமாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் தான் உட்கார்ந்த இடத்துல பாகுகர இடத்துல இருந்துட்டே அவ்வளவு விஷயத்தையும் தபஸ்னால சாட்சாத்காரம் பண்ணி கிட்டத்தட்ட 8000 ஸ்லோகம் பிருந்தாவன விஷயமா, கிருஷ்ண லீலா வைபவ விஷயமா எழுத முடியும் அப்படிங்கிறது சாமானியம் இல்லை, ரொம்ப சாமானியம் இல்லை. எதையுமே முதல்ல பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல ஒருத்தர் ஒன்று பண்ணிவிட்டார்னா அதுக்கப்புறம் நிறையா பேர் எல்லாம் பண்ணிவிடுவோம். இப்போ ஆச்சாரியால் சாங்கர பாஷ்யம்னு எழுதினான், அதுக்கப்புறம் அவாவா எல்லாரும் அவாவா இச்சைக்கு தகுந்தாப்புல பாஷ்யம் எழுத ஆரம்பிச்சுட்டான். முதல்ல எழுதுறது தான் கஷ்டம். பாகவதத்துக்கு ஸ்ரீதரியன்னு வந்தது, ஸ்ரீதர சுவாமிகள் இருந்தார், பாவார்த்த தீபிகான்னு எழுதினார். அப்புறம் பாகவதத்துக்கு 14 வியாக்கியான பிரதானமாக இன்னைக்கு கிடைக்கிறது. தசமஸ்கந்தத்துக்கு விசேஷமாக 30-40 வியாக்கியானங்கள் கிடைக்கும், தசமஸ்கந்தத்துக்கு மட்டும் கிடைக்கிறது. அப்புறம் ஏகாதசி ஸ்கந்தத்துக்கெல்லாம் வியாக்கியானம் கிடைக்கிறது. முதல்ல எழுதுறதானே பரிசிரமம். அதுபோல பிருந்தாவன விஷயங்கள் வெவ்வேறு கிரந்தங்கள்ல போய் ஆங்காங்கே அந்தந்த கிரந்தங்கள்ல எடுத்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரே கிரந்தமாக கிடைச்சிருக்குங்கிறத கண்டதும் ஆச்சரியப்பட்டா. அதுவும் பிருந்தாவனத்துக்கு வராத ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் தான் அவர் வாழ்க்கையில பிருந்தாவனம் வந்ததே கிடையாது அப்படிங்கிறது இந்த கோஸ்வாமி ஆச்சரியப்பட்டு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எழுதி அனுப்புறார். அவசியம் பிருந்தாவனத்துக்கு வரணும்னு அந்த கடிதம் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கு. அவசியம் பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படிங்கும் பொழுது 1970 கிட்டக்க முதல்ல பிருந்தாவன யாத்திரை குருநாதால தான் பிருந்தாவனம். அப்புறம் பிருந்தாவனம் போய் அங்கே இருந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு அப்புறம் அந்த ஆசிரமங்கள்லாம் அமைச்சு இன்னைக்கு ஆசிரமம் இருக்கு, பிரேம மாதிரி கொஞ்சம் அப்படி. நாராயண தீர்த்தர்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஆராதனை பண்ணிட்டு இருந்த ஒரு கிட்டா ஜெகன்மோகன் பேர். அந்த கிட்டாவுக்கு தான் தரங்கம் பூரா பாடினார். அவர் சன்னியாசியா இருக்கிறதுனால அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த கிட்டா அங்கேயும் இங்கேயும் பாவம் திண்டாடிட்டு இருந்தார். அப்புறம் அந்த கிட்டா குருநாதாள்கிட்ட கிடச்சான். அந்த கிருஷ்ணனை கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணி இப்போ பிருந்தாவனத்தில் இருக்கா அந்த ஜெகன்மோகன் ஜிலு எதை காட்டுறது அப்படின்னா பிருந்தாவனம் அப்படிங்கிறது ஸ்வரூபம் அப்படின்னு புரிகிறது. இல்லாத போனால் பரனூரில் உட்காந்துட்டு பிருந்தாவன விஷயங்களை எழுத முடியுமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பிருந்தாவனம் போகாத வாழான பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு, பிருந்தாவனத்துக்கு போனாலே பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு புரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிருந்தாவனம் வேற, மகான்கள் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய பிருந்தாவனம் அப்படிங்கிறது வேற. அதனால தான் பெரியவாளெல்லாம் அதிஷ்டானம்னு இருக்கும் இல்லையோ, அந்த அதிஷ்டானத்துக்கு பிருந்தாவனம்னு பேர். கேள்விப்பட்டிருக்கா? மகான்களுடைய அதிஷ்டானம், அந்த அதிஷ்டானத்தை பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. இன்னாருடைய பிருந்தாவனம், இன்னாருடைய பிருந்தாவனம். ஏன் அப்படி சொல்றா? அதிஷ்டானத்தில் ஹிருதயஸ்தானத்தை கிருஷ்ணன் இருக்கான், எல்லா அதிஷ்டானத்தையும் இருப்பான். சிவலிங்கம் வைக்கிறதுன்னு உண்டு, அப்படியே உண்டு. சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி சிவனை பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவனையே அதிஷ்டானமாக வச்சு ஆதாரமாக வச்சு ஆராதனை பண்ணுறது அப்படிதானே சுவாமிகளுக்கு பண்ணுறான், அப்படிதானே சுவாமிகளுக்கு பண்ணுறான். அப்படி பண்ணாலும் கூட அதுக்கு சாஸ்திரியமான பேரு பிருந்தாவனம் தான் பேர். அப்படின்னா என்ன? ஏன் பிருந்தாவனங்கிற? பிருந்தாவனங்கிறது ஒரு ஊரா
இல்லை மகான்கள் சமாதியாகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அதிஷ்டானம் ஏற்படுது. அந்த அதிஷ்டானத்துக்கு பிருந்தாவனம்னு பேரா? எது பிருந்தாவனம்னா ரெண்டு பேர் பிருந்தாவனம் தான். அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். அதனால தான் மகான்கள் அதிஷ்டானத்தை பிருந்தாவனம் பிருந்தாவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிருந்தாவனம் மாதிரி ஒரு பரம பவித்திரமான தாமம், கிருஷ்ணனுக்கு உகந்ததான தாமம் உண்டோ? பிருந்தாவனத்தில் ஒரு துஷ்ட மிருகங்கள் வந்தாலும் கூட எல்லாம் பிரேம சுரூபமா ஆயிடும். மித்ராணீவ அஜிதாவாச திருத்தம் தரிசகாதிகான் அப்படின்னு சொல்றார். சுயமாவே சுவாவமாவே வைரம் உடைய மிருகங்கள் எல்லாம் பிருந்தாவனத்தில் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா தான் வைரத்தை விட்டுட்டு பிரேமையா இருக்கும். யாக்ராதேனூபி சஹக்ரீடந்தி. ஆச்சரியமான கீர்த்தனம் குருநாதாருடைய யுகல சதகம்னு ஒரு கிரந்தம் அதுல இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டா, மாடு கன்றுகள்லாம் மேயும் பொழுது புலி சிங்கங்கள்லாம் வேட்டையாடாம இருக்கு. யானை போச்சுன்னா, யானை வந்ததுன்னா சிங்கம் உடனே மஸ்தகத்துல பாஞ்சு யானையை கொல்லும்னா, கஜாரின்னா பேரு சிங்கத்துக்கு. அப்படிலாம் பண்ணாம இந்த சிங்க தோல்ல யானை துதிக்கையை போட்டுட்டு நடக்கிறதா விருத்தாவனம் பாகவதத்துல சொல்றார். மித்ராணீவ அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. மித்திரம்னா ஃப்ரெண்ட்ஸு தானே, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி சுபாவமாக துஷ்ட மிருகங்கள் எல்லாம் துஷ்டத்தனத்தை விட்டுவிட்டு பிருந்தாவனத்தில் சகஜமாக சஞ்சாரம். இன்னைக்கே பிருந்தாவனம் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பிருந்தாவனத்தில் பாருப்பாடு எல்லா விதமான ஜனங்களும் இருப்பா, நிம்மதியா இருப்பா. இருக்க வீடு கிடையாது, நிம்மதியா இருக்கும் ஜனங்கள். பிருந்தாவனம் பூரா சஞ்சாரம் பண்ணி கொண்டு சாப்பிடணுமே, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுங்கிற கவலையே இல்லாம இருக்கு. பாதி ஜனங்கள் பிருந்தாவனத்தில் அப்படிதான் இருக்கு. சாதுக்கள் பெரிய ஆசிரமம் அமைச்சுட்டு இருக்கிறவாள் நான் சொல்லல, ரோட்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. 3 வருஷம் முன்னாடி பிருந்தாவனத்துல பெரிய மேளா நடந்தது. கவர்மெண்டே அந்த மேளா ஏற்பாடு. நம்பு வேளா எங்கேயாவது நடக்குமா? கவர்மெண்ட் சாதுக்களுடைய மேளாவை நடத்துமா? எங்க வேணா நடக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடையாது. இந்தியாவுக்கே அந்த வாய்ப்பு கிடையாது. இப்ப இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இனிமே இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. 3 வருஷம் முன்னாடி அருமையான மேளம். பிருந்தாவனம் குளிர் எல்லாம். இந்த பிப்ரவரி மாசம்லாம் பயங்கர குளிர். அந்த குளிர் காலத்தில் ஆச்சரியமான ஒரு மேளா. என்ன மேளானா பாகவத மேளா. கவர்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துலேருந்து சாதுக்கள் வரலாம், எல்லா சாதுக்களுக்கும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி, அவளுடைய பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்டே பண்ற. போற வழியெல்லாம் மண்ணும் கல்லுமா இருக்கிறதுனால பாதையெல்லாம் போட்டு மண்ணில் நடக்க முடியாதேங்கிறதுனால யமுனா தீரம் பூரா பாதை போட்டு அவ்வளவு சாதுக்கள், எத்தனை சாதுக்கள் தெரியும். பெரிய பெரிய சம்பிரதாயத்தில் உள்ள சாதுக்களும் வந்தா. வல்லவாச்சாரியர்கள் சம்பிரதாயம்லாம் சொல்றா இல்லையா? மகாபிரபு சம்பிரதாயத்தில் இருக்கிறவா, இன்பார்க்க சம்பிரதாயம், மகாபிரபு சம்பிரதாயம், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம், ஏகப்பட்ட சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்களும் எல்லாரும் வந்தா. எல்லாரும் அங்கங்க ஒரு ஷாமினா போட்டு ஒரு சின்னதா இடம் வச்சு அங்க பாகவதம், அங்க பாராயணம் உபன்யாசம், பாராயணம் உபன்யாசம், இங்க பாகவதம், அங்க பாகவதம், இங்க பாகவதம், பூரா பாகவதம். இத மாதிரி சம்பிரதாயத்தில் இருக்க மகான்களும் வந்தா. எந்த சம்பிரதாயமும் இல்லாம, ஊர் பேரு தெரியாம, ஆள் அட்ரஸ் யாருன்னே தெரியாம, தலைவரி கோலமா கௌபீனத்தை மட்டும் கட்டிட்டு கையில ஒரு பாகவதத்தை மட்டும் வச்சுட்டு ஆயிரக்கணக்கான சாதுக்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான சாதுக்கள். அந்த சாதுக்கள்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஸ்ரீ குருநாதா எங்க எல்லாரையும் பக்தாலெல்லாம் அழைச்சிட்டு, அந்த சமயம் பிரபு ஜெயந்தி அந்த சமயத்துல தானே ஹோலி உற்சவம் வரும். அப்போ 10 நாள் பிருந்தாவனத்துல உற்சவம் உண்டு. அந்த சமயம்தான் அந்த ஏற்பாடு. அதை போய் பார்க்கலாம். எல்லா சாதுக்களையும் போய் பார்த்தா, குருநாதாரை பார்த்துட்டு போனால் எல்லாம் பெரிய பெரிய சம்பிரதாயம் ஷாமினா போட்டுருக்கு. அங்கெல்லாம் இவர் உள்ளேயே போல. எல்லாம் பார்த்தா நமஸ்காரம் பண்ணார், தரிசனம் பண்ணார். நேராக யமுனா தீரத்தில் வந்து உட்காந்துட்டார். இப்படி உட்காந்து எல்லா பக்தாலும் சுற்றி உட்காந்து வேண்டும். எல்லாரும் ஏதோ பாகவத விஷயமா ஸ்தோத்திரங்கள் தான் பார்க்காம, வேணு கீதம், அப்புறம் பிரமர கீதம், அப்புறம் யுகல கீதம், பிரணய கீதம், கோபிகா கீதம்லாம் பார்க்காம பக்தாள்லாம் எல்லாம்
ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு சாது உட்காந்துருக்கார். வெறுமனே உட்காந்துருக்கார். பாகவத புஸ்தகத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குறார். உடனே இங்கே அங்கே இருந்து கத்துறா குருநாதால், ஓ மகாராஜ் இதராவோ மகாராஜ் அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே குருநாதால் போய் உட்காந்துட்டா ஸ்ரீ அண்ணா அவர் பக்கத்தில். உடனே பாகவதத்தில் ஏதாவது ஸ்தோத்திரம் பாடுங்கோ அப்படின்றது உடனே எல்லாரும் பாட சொன்னா. எல்லாரும் வேணுகீதம் பாடினா. ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆனந்தப்பட்டார். பாகவதத்தை புஸ்தகம் இல்லாமல் அத்தியாயமாக சொல்கிறேன் நீங்கள்லாம். அவர் ஸ்ரீதரிய புஸ்தகம் வச்சுட்டு பாகவதம் படிக்கிறார். பாகவத வியாக்கியானத்தோட பாகவத பாராயணம் அப்படி சம்பிரதாயம் உண்டு. பாகவதம் மட்டும் படிக்கணும் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ. ஸ்ரீதரியத்தையும் படித்து சாங்கர பாஷ்யம் மாதிரி. இப்போ இங்கே பாஷ்யபாரணம் பண்ணுறா இல்லையா நம்ம ஆசிரமத்தில். பாஷ்யபாரணம் பண்ணும்பொழுது சூத்திரங்களை படித்து பாஷ்யம் படிக்கிறது, சூத்திரத்தை படித்து பாஷ்யம் படிக்கிறது, உபனிஷத் மந்திரங்களை படித்து பாஷ்யம் படிக்கிறது அப்படின்னு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ. அதை போல சம்பிரதாயம் பாகவதத்தை படித்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது வியாக்கியானம், ஒரு ஸ்லோகம் வியாக்கியானம், இப்படி ஒரு சம்பிரதாயம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எந்த ஆசிரமத்தையும் சேர்ந்தவர் இல்லை, எந்த மடத்தையும் சேர்ந்தவர் இல்லை. இப்படி ஒரு சாது ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கிறார். ஊர் பேர் தெரியல, அதுவே தெரியல. ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறார். எந்த நம்பிக்கையில வந்தார்? அடுத்த வேலைக்கு எப்படி சாப்பாடுன்னு தெரியாதவர். ஆனா பகவான் எப்படியோ யோகக்ஷேமத்தை வகிக்கிறான். இத்தனை சாதுக்களுடைய யோகக்ஷேமம் அத்தியாச்சரியமா சந்தோஷப்பட்டு பாகவதெல்லாம் அவர் அனுபவிச்சு அப்புறம் குருநாதாளுக்கு அவருக்கு ஒரு வேலை பால் மட்டும்தான் சாப்பிட்றான் சாது, வேற ஒன்றும் சாப்பிடல. அந்த பால் அதை ஒரு டம்ளர் எடுத்து குருநாதா பிரேம இதுக்கு சொல்ல வரேன். ஞானமும் இருக்கு, பிரேமையும் இருக்கு. ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவேன்னா, இப்படி வந்து நம்ம உட்காருவோமா? ஒரு ஊர்ல போய் ஒண்ணுமே இல்லாம பாகவத புஸ்தகத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார முடியுமா? நம்ம உட்காருவோமா? நமக்கு என்னன்னா இங்க வந்ததே பாக்கியம். இங்க வந்து ஒரு வாரம் இருந்த ஆராதனோத்சவத்துல கலந்து கொண்டு எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு பாகவதமும் பாராயணமும் பண்ணிட்டு சிரவணமும் பண்ணிட்டு போறதுங்கிறதே பாக்கியம். இதுவே பெரிய விஷயம்தான். இதுவே வைராக்கியம் இருக்கும். உங்களுக்குன்னா வைராக்கியம் இருக்கிறதுனால இங்க உட்காந்துருக்கேன். இல்லாத போனா எங்கெங்கேயோ தெரியக்கூடிய ஜனங்கள் இங்க யாரும் வரா. இங்க வர்றதுக்கே ஒரு பாக்கியம் இருக்கு, இதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அதை யோசிச்சுப்பா. எப்பயுமே நம்ம இப்படி இருக்கோம், நம்மளுடைய பரிபக்கம் இவ்வளவு இருக்குங்கிற அந்த எண்ணத்தோட திருப்தி ஏற்படவே கூடாது. அது பகவத் விஷயத்துல திருப்தி நிச்சயமா ஏற்படவே கூடாது. பகவத் விஷயத்துல திருப்தி ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பிரவர்த்திக்க மாட்டோம். வயம் துண வித்ருப்யா மகா உத்தம ஸ்லோக விக்ரமே அப்படிங்கிறார் பாகவதத்தில். போரும் பாகவதம் முதல் நாள் 1 மணி நேரம் கேட்டாச்சு, போரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 7 நாள் கதை போயிடும். இந்த வருஷம் ஆராதனோத்சவத்துக்கு வந்தாச்சு, முதல் வருஷம் வந்தாச்சு, போரும் அப்படின்னு நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வர தோணாது. அதனால என்னன்னா போராது போராது போராது, கேட்டது போராது, படிச்சது போராது. பகவத் விஷயத்துல மட்டும் லோக சுகத்தை போருங்கிற எண்ணமா. சின்ன வயசுல விதவிதமா சாப்பிட்டாச்சு, போரும் என்ன தயிர் சாதம் இருந்தா போரும் அப்படிங்கிற எண்ணம் அதுல வரணும். ஆனா நமக்கு என்ன இருக்கு, வயசாக ஆக ஆக டெய்லி தயிர் சாதமா இருக்க, இன்னைக்கு ஒரு சப்பாத்தி போடப்படாதா, பூரி போடப்படாதா அப்படின்னு தோன்றது. அப்படி தோணக்கூடாது. லோக விஷயத்துல திருப்தி ஏற்படணும், பகவத் விஷயத்துல திருப்தி ஏற்படவே கூடாது. அப்படி திருப்தி ஏற்படாம 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 இருந்தாதான் பாகவதம் சொல்ற திருஷ்டி இது. அப்ப என்னன்னா இன்னும் 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 அந்த பகவான்கிட்ட நம்ம பக்தி செய்வோம். அந்த பகவானும் என்னன்னா அவனுக்கும் திருப்தி ஏற்படாம இந்த பக்தனுக்கு நான் எதை கொடுக்கறது, என்ன கொடுக்கறது, சொர்க்கத்தை கொடுக்கறதா, அவனுக்கு பிரம்மலோகத்தை கொடுக்கறதா, அவனுக்கு என்னையே கொடுத்துப்படுறதா, ஞானத்தையே கொடுத்துப்படுறதா அப்படின்னு பகவானும் நம்ம 10 அடி கிட்டக போனோம்னா 100 அடியை கிட்டக. யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்தத் பவதி தாதிருஷி ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தான் ததைவ பஜாமியாம் அப்படின்னு. நம்ம பகவான் கிட்ட போகவே இல்லைன்னா பகவானுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு போகாத பொழுதே பகவான் தான் நம்மளை பிடிச்சி இங்க உட்கார வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கிட்டக்க போனோம்னு சொன்னா நீ 10 அடி எடுத்து வச்சேங்கிறது நானா தான் சொல்றேன். ஆனா குருநாதனுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டான். கிருஷ்ணா கிருபாலோ உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதாங்கிற எண்ணம் வந்துட்டாலே
ஜில்லுன்னு தரிசனம் கொடுத்துருவோம். வாஸ்தவமாக வரணும், சும்மா அப்படி வாயாலாம் பேசுறது. அந்த அந்த காத்திரம் தவிப்பு இங்கே வரணும். இருக்கலாமோ தவிக்கிறோம் இல்லையா, கண்ட விஷயத்துக்கு தவிப்பு வருது இல்லையா, அந்த தவிப்பு பகவத் தரிசனத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா பகவான் நிச்சயம் வந்துடுவான். வராம எங்க போறாங்க, எப்படி வேணா இருந்தாலும் பிரபு வந்துடுவான். இதுதான் ஞானத்தினுடைய அழகு, பிரேமையினுடைய அழகு. பிருந்தாவனத்துல யாரு வந்தாலும் யாரு போனாலும் அத்தகைய பிரேம பூமியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிரேம வந்துடுறது, காளி எனக்கு உள்பட அப்படிங்கிற இந்த ஞானத்தையும் பிரேமையும் சொல்ல ஆரம்பிச்ச ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனுபவ விஷயமா இருக்கிறதுனால எவ்வளவுதான் பிரவச்சனம் பண்ணாலும் போருங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. இந்த கதைனா இந்த கதை ஆரம்பம், இது கதை முடிவு அப்படின்னு நம்ம தெரியும். ஞானத்தையோ பிரேமையோ அப்படி தெரிவிக்க முடியாது, கதை கிடையாது, அனுபவம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த அனுபவத்தை யார் அனுபவிச்சாலும் அந்த அவருடைய அனுபவத்தை பேசி பேசி பேசி, இல்ல அந்த கிரந்தத்தை எடுத்து அந்த கிரந்தத்துல அந்த அனுபூதி எப்படி இருக்குங்கிறத பேசி 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 அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனால 7 நாள் ஆனாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம்னா நான் பாட்டு கதையே சொல்லாம அவதாரிக்கையே சொல்லிட்டு இருப்பேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. இல்லை பம்பா அடிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து, ஏதாவது லௌகீக விஷயம் வரதோ, லௌகீகத்தை பற்றி பேசுகிறோமோ, ஏதாவது அந்நியதா ஏதாவது விஷயம் வரதோ, இல்லை என்னை பற்றியா உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னை பற்றி கேட்கறதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கேன். என்னன்னா பாகவதம் தான். பாகவதத்திலேயே கதாபாகம் கம்மி, மற்ற புராணம் மாதிரி கிடையாது. வளவளன்னு கதையாகவே இருக்காது பாகவதத்தில். கதாபாகம் கம்மியாக இருக்கும், சாஸ்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சொல்றவாருடைய சைலி தானே. சுகாச்சாரியால் பிரம்மஞானியா இருந்து கொண்டு பாகவதம் சொல்றதுனால பிரம்மஞானியினுடைய பாகவதம் அது ஆமூலாக்கிர பிரசஸ்திஷ்டன் என்று சொல்லும்படியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஞான வாசனை வீசம். பேசுறவாள பொறுத்து தான் இருக்கு விஷய காம்பீரியம், பேசுறவாள பொறுத்து இருக்கு. ஒரு லௌகீகம் பேசினான்னு சொன்னா, அஞ்ஞானி பேசினா தன்னை பற்றி தான் பேசுவான். அனுபவம் இல்லாதவா பேசினான்னா தன்னை பற்றி தான் பேசுவா. பிரவச்சனமே பண்ணாலும் கூட இப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னா பயம் ஜாஸ்தி. யார்கிட்ட பயம்? எங்கள் குருட்டக பயம். ஏன்னா அந்நியா ஒரு வார்த்தை பாகவதம் சொல்லும்போது பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு பாடம். 2 மணி நேரம் கதை சொல்லாத போனாலும் ஞானத்தை பற்றி பேசு, பக்தியை பற்றி பேசு. 1 மணி நேரம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஞானத்தை பற்றி தான். ஞானத்தினுடைய ஸ்வரூபம் தான், பிரேமையினுடைய ஸ்வரூபம் தான் 1 மணி நேரம் சொல்லியிருக்கணும். அந்நியதா லோக விஷயம் பேசுறீங்க, சினிமா கதையாக பேசிட்டு இருக்கோம், இல்லை அரசியலாக பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு பாடம். இல்லாத போனால் என்னன்னா அது இந்த சன்னிதான வசத்தினால இங்கே இந்த மாதிரியான பிரதிபைகள் கிளம்புறதுனால அது உள்ள இருந்து மயர் வர மதிலனம் அருளின் எவனவன்று யோந்த பிரவிஷ்யம் அபவாச்சம் இமாம் பிரசுத்தான் பகவான் பிரேரணை பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடியனுடைய முகத்தில் ஏற்படுறது, வாயிலிருந்து வரது. இந்த மாதிரி தான் பேசிப்படலாம், பேசணும்னு ஒன்றும் சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு நான் ஒன்றும் வரலை. இப்போ அது இந்த இடம் சாநித்தியமாக இருக்கு, பகவத் சாநித்தியம் சம்பூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நிம்மதியாக இருக்கு. பாகவதம் கதையே சொல்லாத போனாலும் நிம்மதியாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. சொல்ற எனக்கும் உற்சாகமா இருக்கு, கேட்கிற உங்களுக்கும் உற்சாகமா இருக்கு. கிருஷ்ண காலத்துல எப்படி இருந்திருக்கும்? காளியன் அப்படிங்கிற ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பம் ரமணகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபத்திலேருந்து இங்க வந்திருக்கு. காளியனுடைய விஷபாதையினால யமுனாவே விஷமா போயிடுச்சு. மாடு கன்றுகள்லாம் வந்து தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது மயங்கி விழுந்துடுறது, குழந்தைகள்லாம் மயங்கி விழுந்துடுறது. பகவான் அந்த காளியனுடைய தர்ப்பத்தை அடக்கணும் என்று பகவான் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு மூலகச்சம் கட்டி கொண்டு கதம்ப விருட்சத்தில் ஏறி யமுனா தீரத்தில் ஜல்லுன்னு குதிச்சான். யமுனையில தம் சண்டவேக விஷவீரியம் அவேக்ஷதேனே துஷ்டாம் நதீம் ச கலசையமனாவதாரா கிருஷ்ணஹா கதம்பமதிருஹ்ய ததோதிதுங்கம் ஆஸ்போட்யகாடரஷணோ ஞபதத் விஷோதே. பகவான் தொலைய மாடுறான் யமுனையில. எங்கேயோ ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தான் இந்த காளியன்கிற சர்ப்பம். 100 தலை நாகமா இவன்
100 தலையை தூக்கி பார்த்தான். யாருடாது என்னோட இடத்துல வந்து இப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு பார்த்தான். தம் பிரேக்ஷணீய சுகுமார கணாவதாதம் ஸ்ரீவத்ஸபீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்ரதிபயம் கமலோதராங்கிம் சந்தஷ்ய மர்ம சுருஷா புஜயா சச்சாதே. இப்படி பார்த்தான் இல்லையோ, யமுனையும் கருப்பு கிருஷ்ணனும் கருப்பு. ஆனா கிருஷ்ணன் கருப்பு டால் அடிக்கிற கருப்பா. தம் பிரேக்ஷணீய சுகுமார கணாவதாதம் அத்தியாச்சரியமா நீலமேக சியாமலனா திவ்யாங்க சுந்தரனாய் பகவான் பிரகாசிக்கிறான். கண்ணனை பார்த்ததான் 100 தலையுடைய காலியனும் சொக்கி போயிட்டான். கண்ணனை பார்த்ததான் உடனே கட்டிக்கணும்னு ஆசை. உடனே அடி புதர்லேருந்து கிளம்பி வரான் அந்த காளியன். கண்ணனை பிடிச்சு விடணும். அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷு பிதப்தமிதோதரவாரிணி நாதவரை உதகாதுதகாதுரகாதிபதிஸ்துதுபாந்தம சாந்த ருஷாந்தமனாஹ. பாம்பு வராமலேயே பட்டத்திரி பாடுறா. புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு பாம்பு வரது. கண்ணனை பிடிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சு வாழால கண்ணனை கட்டிவிட்டான். கண்ணன் உடனே அவனுக்கு கட்டுப்பட்டானா. ஏன்னா தெரியாதரமா பிருந்தாவனத்துக்கு வந்துட்டான் ஒல்லியோ. அதனால பிருந்தாவனத்துக்கு வந்தாங்கிறதுனால அவன் யோகம் பண்ணானா, யாகம் பண்ணானா, அவன் பிரம்ம விசாரம் பண்ணானா அப்படின்லாம் பார்க்காமல் பிருந்தாவனத்துக்கு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக பிருந்தாவனத்துக்கு ஏன் வந்தான்னா கருடனுக்கு பயந்து வந்தான். கருடனத்துல பெரிய அபச்சாரம் பட்டான். இந்த லோகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறா மாதிரி நாகலோகத்திலே அப்படிலாம் உண்டு போல் இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ புராணம் அப்படி சொல்றது. இந்த காரகோட்டகன், வாசுகி, தக்ஷகன், காளியன் இவெல்லாம் ராஜநாகங்கள், தேவநாகங்கள். இந்த தேவநாகங்களுக்குள்ள அடிக்கடி அந்த ஆட்சி மாறும். கருடன் அடிக்கடி வந்து எல்லா பாம்பையும் சாட்டுறதுனால இந்த நாகங்கள்லாம் கருடனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்களே உங்களுக்கு பலி கொடுத்துக்கிறோம் வருஷா வருஷம், எங்களை சித்த ஹிம்சிக்காம இருங்கள் அப்படின்னு சொன்னது. கருடன் சேரி விட்டார். இந்த காளியனுக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னத்துக்கு இப்போ கருடனுக்கு போய் அடங்குவானே, நமக்கு என்ன பராக்கிரமம் இல்லையா, அது இல்லையா, என்னத்துக்கு இருக்கு இப்போ பூத பலி கொடுப்பானே, கருடனுக்கு என்னத்துக்கு இப்போ பட்சி பலி. கருட பஞ்சமின்னு வந்துருச்சுன்னா பஞ்சமி வருஷா வருஷம் அவருக்கு என்னத்துக்கு பலி அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். இருந்தாலும் கூட தன் ஆட்சி வரும்பொழுது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டான். தனக்கு அரசாட்சி வந்துடுத்து அப்படின்றது முதல்ல அவன் போட்ட சைன் என்னன்னா, இனிமே கருட பஞ்சமி பூஜை கிடையாது. மற்ற பாம்புகள்லாம் தலைய பாம்பு இப்படியும் ஆட்டும் இப்படியும் ஆட்டும், எல்லாம் இப்படி ஆட்டுனதை இவன் நினைச்சுட்டான். இந்த காளியன் எல்லாம் நமக்கு ஓகே சொல்றான் அப்படின்னு நினைச்சுட்டான். இந்த பாம்பெல்லாம் நினைச்சது இவன் இப்ப வந்து அரசாட்சி வந்ததுனால கர்வத்தினால தலகனை ஓங்கி இவன் இந்த மாதிரிலாம் பண்றான், இவன் பேச்ச கேட்டா நம்ம க்ஷேமமா இருக்க முடியாது, அதனால அவனுக்கு தெரியாம நம்ம கருட பஞ்சமி போது பூத பலி கொடுத்துடுவோம், கருடனுக்கு பலி கொடுத்துருவான் அப்படின்னு பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி விடுத்து இதை போய் யாரோ இந்த காளியன் சொல்லிவிட்டான். உங்களுக்கு தெரியாம உங்க ஆட்கள்லாம் உங்க மந்திரிகள்லாம் போய் எல்லாம் நீங்க கோவிலுக்கு போகக்கூடாது பிரச்சாரம் பண்றேன். உங்க மந்திரி பூரா எலெக்ஷன் சமயத்துல கோவில இருக்கா சுவாமி, உங்க மந்திரி இருந்தா பரவாயில்ல, உங்க ஆத்து மாமியே கோவில்ல தானே சுவாமி இருக்கா, ஏன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நீங்களே வரக்கூடாதோ, அவளை என்னத்துக்கு அனுப்பிட்டு இது இன்னைக்கு தான் நடக்காதீங்க, இன்னைக்கு என்னமோ நமக்கு ரிலேட் ஆகுது அதனால அதை ரிலேட் பண்ணிட்டு இவர் உபன்யாசம் பண்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கே அப்படித்தான், அன்னைக்கே எல்லாரும் அப்படித்தான். இவன் கூடாதுன்னு சொன்னா இவன் சொல் பேச்சு தானே கேட்கணும், இவன் சொல் பேச்சு கேட்காம கருடனுக்கு பலியை கொடுத்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் காளியன் இங்கிருந்து வந்து கருடனுக்கு கொடுத்த பலியை தான் சாப்பிட்டுட்டான். கருடனுக்கு பயங்கர அவமானமா போயிடுச்சு. உடனே இந்த காளியனை துரத்துறார். கால அழகுனால கிழிச்சு, மூக்கு அழகுனால கிழிச்சு எறிகிறார், கால் நகங்களால கிழிக்கிறார், அடிக்கிறார், ரக்கையினால பிராசறார். வலி தாங்க முடியல, எங்க போனாலும் கருடன் அடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சது. எங்க போறது அப்படின்னு கேள்விப்பட்டான். அப்ப யாரோ சொன்னா பிருந்தாவனத்துக்கு போக க்ஷேமமா இருப்பேன். இந்த சுக்ரீவனுக்கு அனுமார் சொன்ன மாதிரி வாடி தொல்லை தாங்க எங்க போனாலும் வாடி அடிக்கிறான்னு தான் அனுமார் சொன்னார். ரிஷிமுக பர்வதத்துக்கு இருக்கலான்னா என்னது ரிஷிமுக பர்வதங்கிறது வாலியாத்து கொல்லை, எங்க போனாலும் அடிக்கிறான், கொள்ளையால போனா அடிக்க மாட்டான். அது ஒரு சாபம் இருக்கு. அவரு மதங்க முனிவர் சபிச்சிருக்கிறார், ரிஷிமுக பர்வதத்திட்ட வந்தா வாலி தலை 100 வெடிக்கும்.
அதனால அந்த வாலி பையன் கிட்டக்க வரல. சிவங்க வர விதத்தில் க்ஷேமமா இருந்தான். சுக்ரீவன் ஆத்து கொள்ளையிலேயே க்ஷேமமா இருந்தான். அதை போல இந்த காளி எனக்கு பிருந்தாவனத்தில் போனா க்ஷேமம், அப்படி இப்படி க்ஷேமமா இருக்க முடியும். அங்க கருடன் வரமாட்டாராம். ஏன்னா சௌபரின்னு ஒரு ரிஷி இருந்தா. எல்லாத்துக்கும் ரிஷி உண்டோ இல்லையா? மனுஷாளுக்கெல்லாம் ரிஷி உண்டு, மிருகங்களுக்கெல்லாம் ரிஷி உண்டு. அவர் ஜலஜந்துக்களுக்கான ரிஷி இவர் எப்பயுமே ஜலத்துக்குள்ள போய் தபஸ் பண்ணி இருந்ததுனால மீன்களுக்கெல்லாம் இவருக்கு ஒரு பாசம். மீன்களுக்கெல்லாம் இவர் இந்த ரிஷியை கண்டா ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இருப்பா. விஸ்வாமித்ரர் அப்படின்னு சொல்றோமே, விஸ்வாமித்ரன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா விஸ்வத்துக்கே மித்ரன், ஜகத்துக்கே நண்பன் அப்படின்னு அர்த்தம். ஜகத்தே இவரிடத்த நட்பு பாராட்டுறது, ஜகத்திடத்தை இவர் நட்பு பாராட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இருப்பா ரிஷிகள்லாம். இந்த கருடன் நிறைய கழுகள், பார்க்கறத கழுகெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கழுகெல்லாம் எல்லாம் யமுனையில வந்து மீனை கொத்தி தின்னுட்டு போட்டுட்டு போயிடும். அந்த மீன்கள்லாம் அந்த ரிஷிகிட்ட போய் எங்களெல்லாம் இப்படி எல்லாம் சாகடிக்கிறது, எங்களுக்கு நீங்கள் எங்களை காப்பாற்றப்படாதான்னு கேட்டு விடுத்தோம். உடனே அவர் சபிச்சுட்டான். இனிமே இந்த பிருந்தாவனத்துக்குள்ள கழுகு வந்து பிரவேசிச்சுன்னு சொன்னா கழுகு தலை வெடிச்சு விடும் சபிச்சுட்டா. அது பிராகிருத கழுகுக்கு தான், கருடனுக்கு கிடையாது. இருந்தாலும் கூட கருடன் கட்டுப்பட்டாரா அதுக்கு. அதனால பிருந்தாவனத்துக்கு வரமாட்டார். அதை தெரிஞ்சுட்டா பிருந்தாவனத்துக்கு வந்தான். பிருந்தாவனத்துக்கு வரது தோஷம் இல்லை, பிருந்தாவனத்துக்கு வந்துட்டோம். அது ஏன் ஊரு இருக்கிறவாளுக்கு உபதிரவம் பண்ணலாமான்னா, நம்மளே பேர் ஊருக்கு போறோம் உத்தியோகம் எடுத்தவனா அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊருக்காரனுக்கு உபதிரவம் பண்ணா என்ன பண்ணுவான்? முதல்ல நம்ம விசாவை கிழித்து துரத்துவான். அதுபோல பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உபதிரவம் பண்ணிட்டு இருக்கான் இந்த காளியன். அதனால பகவான் காளியனை தமனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். கிருஷ்ணனை பிடிச்சுட்டான் வாழ்நாள காளியன். இந்த குழந்தைகள்லாம் வாசல்ல இருந்து பார்த்தது, கரையில உட்காந்து பார்த்தது. பார்த்த உடனே காளியன் தக்க கண்ணன் மாற்றிவிட்டான்னதும் எல்லா குழந்தைகளும் ஓடி போய் பிருந்தாவனத்தில் எல்லார்ட்டையும் சொன்னது நந்தகோபன். ஓடி வரான் யசோதா, ஓடி வரா ரோஹிணி அம்மா, ஓடி வரான். எல்லாருக்கும் பிராணனை போயிட்டு தூரத்தில் பாம்பு கிட்ட குழந்தை மாட்டினா எப்படி இருக்கும்? 5-6 வயசு குழந்தை மாட்டினா எப்படி இருக்கும்? எல்லாரும் தவிக்கிறார்கள். நந்தபாபா நான் போய் என் உயிரை விட்டுவிடுறேன் அப்படிங்கிறா. உடனே பல்ராமன் ஸ்வரூபம் புரிஞ்சவர் அவர் தானே அனந்தன். கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பிரபு, கிருஷ்ணனுடைய ஸ்வரூபத்தை பத்தி தானே இங்க ஒரு 10 ஸ்லோகம் சொல்லணும். அது சொல்லல. நதேஷாம் சத்யசீலானாம் ஆசிஷா விபலா கிருதாக. அப்பதான் சொன்னார் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார் குழந்தைக்கு. அப்ப குழந்தை தீர்காயுஷா தானே இருப்பான் பகவான் அப்படிங்கிறார். எத்தனை வைதிகால் வந்தா, எத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணா, குழந்தை அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வியர்த்தமா போயிடுமான்னு, வைதிகால் பண்ற ஆசீர்வாதம் வியர்த்தமா போயிடுமான்னு கேட்கிறான். அப்படியே இருக்கு இங்க பதம். கிருஷ்ணனுடைய மகத்துவம் தானே சொல்லணும். அப்படி சொல்லாம சாதுக்களுடைய மகத்துவத்தை சொன்னா நந்தபாபா அதை நம்பினான். ஏன்னா நந்தபாபாட்ட போய் கிருஷ்ணன் வந்து சர்வேஸ்வரன், சர்வாந்தர்யாமி, சர்வ வியாபகன்னு சொன்னாங்க. போடா உனக்கு வேற வேலை இல்லை, என் பிள்ளைய போய் சர்வஜ்ஞங்கிறிய, என் பிள்ளைய போய் பிரம்மங்கிறிய. பிரம்மன்கிறது நந்தகோபனுக்குலாம் பெரிய கெட்ட வார்த்தை. நம்மளுக்கே அப்படி தானே, ஏயா பிரம்மமே உட்காந்துருக்க, பிரம்மமே நீ ஏன் உட்காந்துருக்கேன்னா நம்மளை வெய்யத்துக்கு தான் உபயோகப்படுத்துறா அந்த வார்த்தையை. நந்தபாபாவுக்கு அதெல்லாம் புரியுமா என்ன? நந்தபாபாவுக்கு புரிஞ்சது என்னன்னா பிரம்மத்தை புரிஞ்சுதோ புரியலையோ தெரியாது, பிரம்ம ஞானிகளை புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் விஷயம். பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது பிரம்ம ஞானிகளை புரிஞ்சுக்கிற. நீ பிரம்ம ஞானிகளை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாலே பிரம்மம் உனக்கு புலப்படும். அதை முடிச்சான் நந்தபாபா. அதனால சாது மகிமையை சொன்னதும் சித்த பொறுமையா இருந்தார். பகவான் பார்த்தான். இத்தம் ஸ்வகோகுலம் அனன்யகதிம் நிரீக்ஷ்ய. கோகுலமே தவிக்கிறது அப்படின்றதும் பகவான் விளையாடினான். சித்த விளையாடுறான். காளியனுக்கு போனா போதுன்னு விளையாடினான். உடனே அந்த காளியன் பிடியிலேருந்து நழுவிட்டு காளியனுடைய சிரசின் மேல வந்து ஜல்லன குதிச்சான். மறுபடியும் கிருஷ்ணனை கட்டிக்கணுங்கிற ஆசையில வாழ தூக்கி அப்படி பிடிச்சிடணும்னு நினைச்சா கிருஷ்ணனுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. உடனே ஒரு கையினால அவன் வாழை பிடிச்சிட்டான். धिमि 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 मिति पदकृत नटरः धक 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 मणिगण निकरः जय जय रवयुत सुरगण विनुतः नटति फणिवर शिरसि मधुपतिः. எல்லா தேவர்களும் ஆகாசத்தில் வந்துட்டார்கள். தேவர்கள் நாம் பாட்டு பாட, பல கந்தர்வர்கள் நாம் பாட்டு பாட, தேவர்கள் நாம் வாத்தியங்கள் வாசிக்க, தேவஸ்திரீகள் நாம் புஷ்ப வருஷம் பண்ண, அத்தியாச்சரியமா பகவான் காரியவர்த்தனம் செய்கிறான்.
கண்ணன் காலில் போட்டு இருக்கக்கூடிய நூபுரங்கள் ஜல 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 ஜல் 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 அப்படின்னு ஒளி எழுப்ப, கரையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கலகலை கலகலைன்னு சிரிக்க, யமுனை சலசல சலசல சலசலன்னு ஓட, கண்ணன் போட்டு இருக்கக்கூடிய பூஷணங்கள்லாம் பல 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 பலன்னு ஜொலிக்க, தேவர்கள்லாம் ஜெய ஜெய ஜெக ஜெய ஜெக ஜெய கோஷம் போட, இந்த காளியை புசு 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 புசுன்னு மூச்சு விட, அத்தியாச்சரியமா பகவான் 100 தலையிலையும் தன் சரணத்தை வச்சானாம். தன் மூர்தன ரத்ர நிகர ஸ்பர்ஷாதிதாம்ர பாதாம்புஜா அகில கலாதி குருஹூன நர்த்த. நல்ல ஸ்டேஜில் ஆடுறதே கஷ்டம் பரதநாட்டியங்கிறது. இருக்கிற ஸ்டேஜில் ஆடுறதே கஷ்டம். கிருஷ்ணா ஆடுற ஸ்டேஜே ஆடும். பாம்பு காளியன் தானே ஸ்டேஜ், அவனே இப்படி இப்படி ஆடுறான். இந்த தலையை தூக்குறான், இந்த தலையை தூக்குறான், இந்த தலையை தூக்குறான். ஏன் தூக்குறானா? பிரபோ இந்த தலையை வச்சுட்டேன், இந்த தலையில சரணப்படலை, இந்த தலையில சரணப்படலை, மாறி 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 தூக்கு. ஒவ்வொரு தலையிலையும் தன் சரணத்தை வச்சு 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 பிராணனே போயிடும் போல இருக்கு இந்த காளியனுக்கு. நாராயணம் தம் மரணம் மனசா ஜகாமே. சிரசின் மேல இருக்கக்கூடிய தாண்டம் ஆடக்கூடிய பிரபுவே நாராயணன் அவனுக்கு புரியல காளியனுக்கு. அதனால யாரோ ஒரு நாராயணன் நினைச்சான் அப்படிங்கிறார். மனசுனால நாராயணன் இந்த சரணாகதி பண்ணான். நாகபட்டிகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள். பகவான் அனுகிரகம் பண்ணி, இனிமே நீ பிருந்தாவனத்தில் இருக்காத, உன்னோட ரமண தீபத்துக்கே செல் அப்படின்னு சொன்னான். அங்க இருக்கக்கூடிய கருடனும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். நாத்தியாத்தை வத்பாதலாஞ்சிதம், உன் 100 தலையிலே என் சரணச்சுவடு இருக்கு. அதனால உன்னை கண்டா இனிமே பாகவதன் நினைச்சு உன் அபசாரத்தெல்லாம் மன்னிச்சு உன் கிட்டகையே வரமாட்டார் கருடன் அப்படின்னதும் உடனே சகலத்திர சுஹൃத்புத்திரஹாங்கிற முதல்ல வந்தது இவன் தான். எப்பயுமே அப்படிதான். இந்த மாதிரிலாம் இன்வர்டர்ஸ்னு சில பேர்லாம் இருப்பா. அவள் என்னென்னா முதல்ல அவன் ஒருத்தன் தான் வருவான். அப்புறம் அவள் ஆத்து மாமியெல்லாம் குழந்தையெல்லாம் அழைச்சின்னு வருவான். அப்புறம் பந்துக்களெல்லாம் அழைச்சின்னு வருவான். அதுக்கப்புறம் இது நம்ம ஊரா இல்லை அவன் ஊரான்னு நமக்கு தெரியாத மாதிரி ஆக்கிடுவான் சில நூற்றாண்டுல. அப்படி அவனுக்கு இன்னைக்கு உண்டு. அப்படிலாம் ஆயிடுறது. அது மாதிரி இந்த காளியன் முதல்ல அவன் தானே வந்தான்னா. இப்போ போகும்போது சொல்றார் சகலத்திர சுஹൃத்புத்திரஹாங்கிறார். அவன் ஆத்துக்காரியான் கிளம்பினாலாம். அப்புறம் அவன் பேர பாம்பு, பேத்தி பாம்பு, மாப்பிள பாம்பு, மாட்டுக்கொட்டு பாம்பு, எல்லா பாம்பு நீஞ்சி நீஞ்சி 1000 பாம்பு இருக்கு யமுனையில. எல்லாம் ரமண தீபத்துக்கு சென்றது. அன்றைய ராத்திரி அந்த பிருந்தாவனத்தையே தங்கிட்டு இருந்தான் காட்டிலேயே. அர்த்தராத்திரிக்கு காட்டு தீ பற்றினுடுச்சு. பகவான் எல்லாரையும் கண்ணை மூடும்படியாக ஆக்கிய பண்ணான். அவ்வளவு காட்டு தீயை தானே உறிஞ்சு விட்டான். அக்னேரக்டி பிரபுங்கிறார் ராமாயணத்துல. மற்றொரு நாள் பகவான் வேணுகானம் பண்ணி கொண்டு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். சரத்ருத்து வந்துடுத்து, வருஷாரத்து முடிஞ்சு சரத்ருத்து. சரத்ருத்து அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதான ருத்து. வசந்த ருத்து, சரத்ருத்து 2 ருத்து ரொம்ப உயர்ந்த ருத்து. பகவான் வேணுகானம் பண்ணிக்கொண்டே பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசஹ கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலா ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி பர்ஹாபீடம். கிருஷ்ணன் அப்படிங்கிற கிருஷ்ணாவதாரமே ரொம்ப சௌலபியுக்தோ ஹரிஹி என்று சொல்லும்படியாக ரொம்ப சுலப, ரொம்ப கிருபாலு பகவான். ரத்ன கிரீட்டி தரிச்சுக்க முடியாதான ரத்ன கிரீட்டம், ஆனா ஒரு மயில் பீலி எடுத்து தரிச்சுட்டான். பர்ஹாபீடம் ஏன் அப்படின்னு சொன்னான், எல்லா பக்தர்களாலையும் ரத்னத்தை பதிச்சு பகவானுக்கு கிரீட்டம் வைக்க முடியாது இல்லையா. ஆசை இருக்கும் பக்தர்களுக்கு, பகவானுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசை ஏற்படும் இல்லையா. ரத்ன கிரீட்டத்தை தான் வச்சுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டான்னு சொன்னா எல்லா பக்தாலாலையும் முடியாது. அதனால என்ன அப்படின்னா, ஒரு மயில் பீடியை வச்சுட்டோம் அப்படின்னா பகவான் போட்டுக்கிற பூஷணங்கள்லாம் அழகு சேர்க்கறதுக்கு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா. பூஷணங்கள்லாம் போட்டுக்கிறோம். ஏன் போட்டுக்கிறோம்னா நம்ம இன்னும் நல்லா அழகா தெரியறதுக்கு. இதெல்லாம் அவுத்துட்டோம்னா நம்ம கன்றாவியா இருப்போம் போல் இருக்கு, தெரியல எனக்கு என்னென்ன. நம்ம அதுக்காக பூஷணம் போட்டுக்கிறோம்.
பகவான் ஏன் பூஷணம் போட்டுக்கிறான்னு பாகவதத்தில் இருக்கு. ஏன் பூஷணம் போட்டுக்கிறான்னா பரம்பதம் பூஷண பூஷணாங்கம். பகவான் பூஷணம் போட்டுக்கிறது தனக்கு அழகு சேர்க்கறதுக்காக இல்லை, பூஷணத்துக்கு அழகு சேர்க்கறதுக்காக. அதுதான் கண்டஞ்ச கௌஸ்துபமனேகே அதிபூஷணார்த்தன்னா. கௌஸ்துபமணிங்கிறது கழுத்துக்கு அழகுன்னு தானே சொல்லணும். கழுத்து கௌஸ்துபமணிக்கு அழகுங்கிறான். அவன் எதுவுமே போட்டுக்காமல் திகம்பரனா இருந்தாலும் கூட கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் பக்தர்களுக்காக பகவான் மயில் பிரியை தரிச்சு கொண்டான். மயில் பிரியை தரிச்சுட்டாலும் கிரீட்டம் மாதிரி ஜொலிக்கிறது கிருஷ்ணனுக்கு. பருகாபீடம் அழகா முண்டாசு கட்டி கண்டு அதுல மயில் பிரியை தரிச்சு கொண்டு நெற்றியில ஊர்த்தபுத்ததாரியாக கண்கள்ல மைகள்லாம் இட்டுக்கொண்டு எல்லா கோபிகைகளும் கிருஷ்ணனுக்கு வர்ணம் தீட்டிருக்கிறார்கள். அப்படி முகத்துல வர்ணங்கள்லாம் தீட்டி கொவ்வை பழம் போன்ற உதடு, சம்பக நாசன், காதுகள்ல கர்ணிகார புஷ்பம் தொங்க, கழுத்துல அழகா வைஜெயந்தி மாலை, பக்ஷஸ்தலத்துல புறல் வைஜெயந்தி மாலைங்கிறது 5 வர்ணம் உடைய மாலை. அப்படி கலர் கலரா இருக்கு இல்லையா, ஒரு 5 வர்ணம் உடைய மாலை தான் வைஜெயந்தி மாலை அப்படின்னு பேர். அந்த வைஜெயந்தி மாலையை பகவான் பக்ஷஸ்தலத்துல புரளை விட்டுக்கொண்டு இடுப்புல பீதாம்பரம் கட்டி, பீதாம்பரத்துக்கு மேல நீலாம்பரம் கட்டி பகவான் வேணுகானம் பண்ணி கொண்டு கைகளில் வளையெல்லாம் ஜொலிக்க, கால்களில் நூப்புறம் ஜொலிக்க பகவான் வேணுகானம் பண்ணிக்கொண்டே நடந்து கொண்டே பிருந்தாவனத்தில் வரான். பின்னாடி வரக்கூடிய கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டின்னு சொல்றா. எல்லாம் ஜாரோசி நவநீதானாம் சோரோசி நவநீதானாம் ஜாரோசி விரஜயோஷிதாம் ஜேயோசி யோகினாம் கிருஷ்ணா ஜார சோர சிகாமணே ஜயா விஜய் பவ ஜயா விஜய் பவ ஜயா விஜய் பவ அப்படின்னு எல்லா குழந்தைகளும் கட்டின்னு சொல்றோம். எப்பேற்பட்ட பிரபு, தேவதேவோத்தமா தேவதா சார்வபம், அப்படித்தானே கட்டின்னு சொல்லணும். சோரோ சினவனீதானாம் சம்பிரதாயத்தை அப்படிதான், பாகவத சம்பிரதாயத்தை தான் கட்டின்னு சொல்லணும். பிருதாவளின்னு பேர். என்ன பிருதம் பெருசா இப்படி பெரிய விருது வாங்கிட்டான்னா நவநீத சோரன்னு பேர் வாங்கிட்டான். சோரோசி நவநீதானாம் சாரோசி விரதயோஷிதா. கிருஷ்ணன் தயிர்பான வெள்ளை திருடினாலும் கூட, எல்லா ஸ்திரீகளுடைய மனசை அபகர்ஷணம் பண்ணாலும் கூட, எப்பேற்பட்ட பிரபுனா ஜேயோசி யோகினாம் கிருஷ்ணா சார சோர சிகாமணி. ஜார சோரனுகள்ல சிகாமணியா இந்த கிருஷ்ணன். தேவாதி தேவன் தானே சொல்லணும். ஜார சோர சிகாமணி அப்படின்னு சொல்றான். அதையும் ஏத்துக்கிறான் பிரபு. வேதாந்த வேத பிரதிபாத்தியம், வேதாந்தத்தினுடைய பரியவசானம், உபனிஷத்துல சொல்லக்கூடிய அத்தகையதான ஞானஸ்வரூபி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க இந்த குழந்தைகளுக்கு இதுதான் தெரியும். இந்த குழந்தைகள் இதை சொன்னா அதை ஏத்துக்கிறார். பிராவிஷத் கீத கீர்த்தி பிருந்தாவனம் சபதரமணம். தன் சரணாரவிந்தத்துக்கே பிருந்தாரண்யம் அப்படிங்கிறது ரொம்ப சுகமாக இருக்கு. பகவான் வேணுகானம் பண்ணிக்கொண்டே வரும் பொழுது பிருந்தாவனமே எப்படி இருக்கு அப்படின்னு கோபிகைகள்லாம் ஆச்சரியம். கோபிகைகள்லாம் பார்த்து கொண்டு பிருந்தாவனத்தை ரசிக்கிறார்கள். பிருந்தாவனமே கிருஷ்ணனுடைய அழகுல சொக்கி போயிருக்கு. தன்யாஸ்ம மூட மதயோபி ஹரிஞயேதா யானந்தநந்தனமுபாத்த விசித்திரவேஷம் ஆகர்ண்ய வேணுரணிதம் சஹ கிருஷ்ண சாராஹ பூஜாம் ததுர்விரச்சிதாய பிரணயாவலோகை. மாடுகள்லாம் மேய்கிறது, மான்கள்லாம் மந்த மந்தையா மேய்கிறது. தன்யாஸ்ம மூட மதயோபி ஹரிஞயேதா. இந்த மான்கள்லாம் ரொம்ப சாநித்தியமா இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பார்த்தா நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் மான்கள் இருக்காது. சாநித்தியமா பகவத் சாநித்தியம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். கர்ம பூமியில தான் இந்த கிருஷ்ணசாரங்கிற மான்கள்லாம் இருக்கும். இந்த பாரத பூமி கர்ம பூமிங்கிறத எதை கொண்டு சித்தாந்தம் பண்றா தர்மசாஸ்திரத்துலன்னா கிருஷ்ணசாரோ மிருகோயத்ர. கிருஷ்ணசாரங்கிற மான் எந்த தேசத்துல சஞ்சாரம் பண்றதோ அந்த தேசத்துக்கு தான் கர்ம பூமி அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சித்தாந்தம் பண்றான். இந்த மானை பிடிச்சு கொண்டு ஃபிளைட்ல கொண்டு போய் நீங்க அமெரிக்காவில் வைங்க, பிராணம் போயிடும். இந்த மானுக்கு வாழாது. பிடிச்சி ஜூல உட்கார வச்சு வாழ வச்சு கொடுத்து அப்ப அதுவும் கர்ப்பபூமி தான் சொல்லக்கூடாது, அதுவா சஞ்சாரம் பண்ணும். அப்படிதான் தர்மசாஸ்திரத்தை சித்தாந்தம் பண்றான். கிருஷ்ணசாரன்னு ஏன் மானுக்கு பேருனா கிருஷ்ணனையே சாரன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான்.
அதனால ஆண்மான்களுக்கு கிருஷ்ணசாரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஹரிணஹா அப்படின்னு ஆண்மான்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஹரிணி அப்படின்னா பெண்மான்கள்னு அர்த்தம். தன்யாஸ்ம மூட மதயோபி ஹரிண்யஹா ஏதாஹ, பெண்மான்களுக்கு ஹரிணிகள் அப்படின்னு பெயர். ஹரிஹி நீயதே யாபிஹி தாஹா ஹரிண்யஹா அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ குருநாதா அர்த்தம் சொல்லு. கிருஷ்ணனை நம்ம பக்கத்துல அழைச்சுன்னு வந்துடுவான் இந்த பெண்மான்கள். அதனால அதுக்கு ஹரிணிகள்னு பேரா. அதெல்லாம் மான் தானே, மிருகம் தானே, மூடல் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கோபிகைகள் நான் சொல்றா தன்யா தன்யர்கள் தன்யைகள். ஏன்னா கிருஷ்ணனையே சாரன்னு தெரிஞ்சுட்டே. மூட மதயோபி ஹரிண்யேதா யானந்தனந்தனம் உபாத்த விசித்திர வேஷம். கிருஷ்ணர் விதவிதமா வேஷபூஷணங்கள்லாம் பண்ணிக்கொண்டு வேணுகானம் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த மான்கள் பெண்மான்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனையே பார்க்கும். கிருஷ்ணன் காலமே வந்து மாடுகன்றுகள்லாம் மேய்ச்சிட்டு திரும்ப பிருந்தாவனம் போயிடுவான். ஆண்மான்களும் அப்படிதான் பார்க்கும். கிருஷ்ணன் வந்த பொழுது கிருஷ்ணனையே பார்க்கும். கிருஷ்ணன் திரும்ப பிருந்தாவனத்துக்கு போயிட்டான்றதும் ஆண்மான்கள்லாம் ராத்திரி தான் மேயுமா. சாப்பிடணுமே, புல் மேயறதுலாம் ராத்திரியில தான் மேயுமா. இப்படி மேய்ஞ்சிட்டு ராத்திரி பூரா இந்த ஆண்மான்கள்லாம் மேயும். பெண்மான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணனையே பார்க்குமா. கிருஷ்ணன் போயிட்டானா கிருஷ்ணன் போன திக்கையே பார்த்துட்டு இருக்குமா. மேயறதையே மறந்துடுமா. ஆகர்ணிய வேணு ரணிகம் சக கிருஷ்ணகாரா. மறுநாள் காலமே வேணுகானம் கேட்க இந்த பெண்மான்கள்லாம் இப்படிதானே கிருஷ்ணன் இந்த திக்காதான் வருவான்னு காதை தூக்கிட்டு அப்படியே கண்ணை முழிச்சுட்டு கண்ணை சிமிட்டாம இப்படியே பார்த்துட்டு இருக்குது பெண்மான்கள்லாம். இந்த ஆண்மான்களோ இப்படி இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு, உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கு. வேணுகானம் கேட்குதா இல்லையோ, ஆகர்ணிய வேணு ரணிகம் கேட்குதா இல்லையோ, பெண்மான்கள் கிடுகிடுன்னு ஓடி வந்து இந்த ஆண்மான்கள் முற்றது அப்படி தலையெல்லாம் அசைக்கிறது. இல்லைன்னா கிருஷ்ணன் வந்துட்டான், கிருஷ்ணன் வந்துட்டான், இன்னும் என்ன சாப்பிட்டு இருக்க, ஆத்துவாசல்ல பெருமாள் வந்துட்டான் அப்படின்னு நம்ம வந்து எந்த ஆத்துலையுமே இந்த கதை தான். இது ஒன்றும் நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. எந்த ஆத்துலையுமே அந்த ஆத்து மாமா கொஞ்சம் அசமஞ்சு, ஆத்து மாமாக்கள்லாம் கொஞ்சம் அசமஞ்சு. ஆத்து வாசல்ல பெருமாள் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஆத்து வாசல்ல வர வரைக்கும் வரவே மாட்டார் வாசல். இந்த ஆத்து மாமிக்கு என்னவோ என்னன்னா அது பெருமாள் புறப்பட்டாரா, கோவில்ல புறப்பட்டாரா, அவன் பெருமாள் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள உடனே தேங்காய் உடச்சுன்னு வருவா, ஏதோ இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு கொண்டு வருவா, தூபெல்லாம் கொண்டு வருவா, கற்பூரெல்லாம் கொண்டு வருவா, எல்லாத்தையும் வாசல்ல கொண்டு வந்து வச்சுட்டு பெருமாள் வராரோ பார்த்துட்டே இருப்பான். பெருமாள் வர ஆத்து வாசல் வர வரைக்கும் இந்த அசமஞ்சு வெளில வராது இந்த மாமா. அந்த சமயம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு உள்ள போய் சொம்மா நான் உட்காந்துருக்கேன், பெருமாள் வாசலுக்கு வாங்கோ அப்படின்னு கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு நம்ம நாட்டு கதையெல்லாம் அப்படித்தானே. இந்த தாம்பத்தியத்தை ஒரு மிருகங்கள் பிருந்தாவனத்தை காட்டுறது. ஆகர்ணிய வேணு ரணிகம் சக கிருஷ்ண சாராகா. தனியா வராது, தனியாவே கிருஷ்ணன் சேர்க்க மாட்டான். ஸ்திரீகள்லாம் பதிவிரதைகள்னு பேர். பாரத ஸ்திரீகள்லாம் எப்படி இருந்திருக்கா, பர்த்தாவையும் அடைச்சுண்டு போய் பகவானை சேவிப்பா. அதை போல இந்த மான்கள்லாம் மனுஷ தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுன்னா லோகத்துல சக கிருஷ்ண சாராய ஆண்மானங்களே அழைச்சிட்டு போய் கிருஷ்ணனை பார்க்கறது. இவைகளோ மந்த புத்தி உடையது, விவேகம் கிடையாது மான்களுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி பகவானை வந்தா பூஜை பண்ண தெரியுமா என்ன அப்படி நம்ம நினைக்கிறோம். பூஜாம் தது. இந்த பெண்மான்கள் ஆண்மான்களோட சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். வந்த கிருஷ்ணனை எப்படி பூஜை பண்ண முடியும்? புஷ்பத்தினால பூஜை பண்ணித்தா, அபிஷேகம் பண்ணித்தா, பக்ஷணங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி கொடுத்துதான். பிரணயாவலோகை கிருஷ்ணனை பிரேமையா பார்த்துதான் கண்ணால. இந்த மான்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. மான்களுடைய கண்களே ரொம்ப அழகு, மானுடைய கண்ணு ரொம்ப அழகு. அந்த கண் நிறைய கண்ணீர் சொல்லி இருக்கு. பிரணயாவலோகை விரச்சிதாயாம். அந்த பிரேமையோடு கிருஷ்ணனை பார்த்துதான் அதுவே பூஜையா. காவஸ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணுகீத பீயூஷம் உத்தவித கர்ணபுடைஹி பிபந்த்யஹ
ஷாபாஹ ஸ்துதஸ்னனபயः கபலாஸ்மதஸ்து கோவிந்தமாத்மனி திருஷாஸ்ருகலாக ஸ்பிருஷந்த்யஹ. மான்கள்லாம் எப்படி பூஜை பண்ணிச்சு, மாடு கன்றுகள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, மாடுலாம் எல்லா புற்களையும் செம்மையா மேஞ்செடுத்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய புற்கள்லாம் மாட்டினுடைய மடியில வந்து இடிக்கிற அளவுக்கு வளர்ந்து கிடக்கு. அப்படித்தானே அந்த மாதிரி புற்களெல்லாம் கண்டா மாடுகள் அந்த புற்களை தானே போய் மேயும். ஆனா இந்த மாடுகள் புற்களை மேய்ஞ்சுட்டே இருக்கு. கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்கறது, வேணுகானம் கேட்கறது காவச்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீத பீயூஷம். கிருஷ்ணனுடைய அந்த வேணுகானமாகிய அந்த அமிர்தத்தை கேட்டெடுத்தோ இல்லையோ, உத்தபித கர்ண முட்டைஹி பிபந்த்யா. மாடெல்லாம் ஒரு விஷயம் கேட்கறது, கவனிச்சு கேட்கறதுலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? மாடு ஒரு விஷயத்தை கேட்கறதுனா மாடு காதை எப்பயும் தொங்க போட்டு தான் வச்சுக்கணும். உன்னை கேட்கறதுனா பட்டுன்னு உடனே அந்த காதை தூக்கிடலாம். மனுஷா இப்போ நான் கதை சொல்றேன், இப்போ நீங்கள்லாம் கதை கேட்குறேன், நீங்க கதை கேட்குறீங்களா, தூங்குறீங்களா, கதை கேட்கலையா அப்படின்னு கதை சொல்றேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க சிரிச்சாலோ அழுதாலோ தலையை அசைச்சாலோ தான் தெரியும். இப்படியே கதை மூடி உட்காந்துட்டேன்னு வச்சுக்காங்க, அவ தூங்குறாளா இல்லை கதைஞ்சாளா? ஏன்னா நம்ம காது அசையாதோ இல்லையோ. இப்போ காது கேட்குற மாதிரி இப்போ நமக்கு மாடு மாதிரி காதை தூக்க முடியாது. காதை தூக்கி வச்சுட்டாலும் கதை கேட்கலாம், கண்ணை மூடினாலும் காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடுகளுக்கு அப்படிலாம் பரிசிரமம் கிடையாது, சுலபமா தெரிஞ்சுக்கலாம். உத்தபித கருண புட்டை மேய்ச்சிட்டே இருக்கு. கிருஷ்ண கானம் வேணுகானம் கேட்டு பட்டுன்னு தலையை தூக்கி காதுகள்லாம் தூக்கி கிருஷ்ணா வந்தாண்டதும் மேயறத மறந்து ஓடி போறோம். இந்த மாடுகள்லாம் நிறைய புற்களை மேய்ஞ்சுடுத்துனா அதுக்கு உடம்பு அரிக்கும், உடம்பெல்லாம் அரிக்கும், அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவா இந்த கோணார்கள்லாம் அப்படின்னா, அந்த விவசாய நிலத்துல சொரிகள்னு ஒன்று நட்டுடுவாங்க எங்கள் அப்பா. அந்த மாடு நல்லா மேய்ஞ்சி விட்டு தனை பிடிக்கும் அந்த மாடுகளுக்கு. அது பசு மாடாக இருந்தால் தனை பிடிக்கும், காளை மாடாக இருந்தால் அதுக்கு எதாவது முட்டணும்னு தோணும். அதனால என்னன்னா அது அப்படியே போய் பூமியை முட்டும். இந்த காளை மாடு அப்படி ஒரு தனை பிடிக்கும், அதெல்லாம் பண்ணிக்கணும், அதனுடைய சுபாவம். இந்த சொரிகள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த சொரிகளில் போய் இந்த பசுமாடெல்லாம் அப்படி உடம்பு தேய்க்கும், சொரி. அதனால இந்த கையால் நம்மளால இப்படி சொரிச்சுக்கிற மாதிரி சொரிச்சிக்க முடியாது இல்லையோ, அதனால அப்படி தேய்க்கும். இப்போ பிள்ளையோ சாப்பிடலை, ஆனால் வேணுகானம் கேட்டதுனாலேயே தனை பிடிச்சிருத்து. தனை பிடிச்ச உடனே சொரிகளில் தானே போய் தேய்ச்சிக்கணும். அப்படி சொரிகளில் போய் தேய்ச்சிக்காம கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு வித்தியஸ்த பாதனா இப்படி வேணுகானம் பண்ணிட்டு இருக்க போட்டு கிருஷ்ணன் பின்னாடி வந்து அந்த மாடு கிருஷ்ணன் முதுகலை தன் முதுகை போட்டு தேய்க்கிறேன். இது ஒரு ஆச்சரியமான பாவார்த்தம் ஸ்ரீ குருநாதால் சொல்லுவான். இது பாவார்த்தம் தான். சொரிகளில் போய் மாடு தேய்ச்சதுன்னா மாடுக்கு சுகமா இருக்கும், ஆனால் சொரிகளுக்கு ஒன்றும் தெரியாது, சொரிகள் ஜடம் ஒல்லியும். ஆனா இந்த மாடு வந்து கிருஷ்ணன் மேல இப்படி தேய்க்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு சுகமா இருந்தது. உத்தவித கர்ண புட்டை எல்லா மாடுகளும் கண்ணனை சுத்தி நின்று கொண்டு அப்படியே வேணுகானத்தை கேட்டுண்டு வாயில கடிச்சு வச்ச புல்லு அப்படியே இருக்கு, முழுங்கணும்னு தெரியலையா, அப்படியே வேணுகானம் கேட்க, அப்படியே கேட்கறது. கண்ணுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டு ஷாவாகா வத்சாகான்னு சொல்லலாம், ஆனா ஷாபாகான்னு சொல்லிட்டா. ஷாபாகானா பிறந்த அன்னைக்கு பிறந்த கண்ணுக்குட்டிக்கு ஷாபம்னு பேர் வச்சுக்கிறது. ஷாபா ஸ்னுதஸ்தனபய கபலா ஸ்மதஸ்து. வேணுகானம் கேட்கறது முன்னாடி வரைக்கும் மாட்டை ஊட்டிட்டு இருக்கு, பாலை குடிச்சுட்டே இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பால் குடிச்சுட்டே இருக்கு. வேணுகானம் கேட்டதோ இல்லையோ உடனே அந்த மடியில வச்ச வாய் அப்படியே இருக்கு. அந்த மாடு வேணுகானத்தை கேட்டு பாலை தானா சுரக்கிறது. இந்த கண்ணுக்குட்டி வாயில அந்த பால் உள்ள விழறது. ஆனா முழுங்கணுங்கிற பிரஜை இல்லாம கண்ணுக்குட்டியும் அந்த வேணுகானத்தை கேட்டு பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிற்க, அந்த கண்ணுக்குட்டியினுடைய இந்த வாய் வழியா அந்த பால் இத்து கீழே விழறதா. ஸ்னுதஸ்தனபய கபலாஸ்மதஸ்து கோவிந்தம் ஆத்மனி. என்ன பதம் பாருங்க, ஆத்மனி கோவிந்தம் ஆத்மனி திருஷாஸ்ரு கலா ஸ்பிருஷந்த்யா. கிருஷ்ணனை தொட்டது அப்படிங்கிறார். எப்படி தொட்டதுன்னா ஆத்மாவில் தொட்டது.
யுகஞானங்கிறது பிருந்தாவனத்துல மாடுகளும் கன்றுகளுக்கும் கூட. இதுக்கு மேல ஒரு பாவார்த்த ஸ்ரீ குருநாதால் சொல்லுவார். அது என்ன அப்படி கேட்டேன்னா, எப்பயுமே மாடு காதை அசைச்சுட்டே இருக்கும், உடம்பு அசைச்சுட்டே இருக்கும், வாழை ஆட்டிகிட்டே இருக்கும். ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்குன்னா, உண்ணின்னு ஒரு ஈ அந்த மாட்டை கடிச்சுட்டே இருக்கும். இப்போ என்னன்னா புத்தபித கரண குட்டைகிட்டா கண்ணுக்குட்டியா அசைக்கல, பாலை குடிக்கணுங்கிற பிரச்சனை இல்லை, மாடும் புல்ல முழுங்கல, காதை தூக்கி வச்சுருக்கு, காதை அசைக்கல. ஏன் அப்படின்னா அந்த மாடை கடிக்கணும்னு வந்த உண்ணி இருக்கு பச்சேடா, அதுவும் கிருஷ்ண வேணுகானத்தை மோகிச்சு போயிடுச்சு. மோகிச்சு போய் மாடை கடிக்கணும்னு மறந்து போக இந்த ஈ கடிக்காததுனால மாடு எந்த விதமான அசைதலும் செய்யாமல் வேணுகானத்தை கேட்டு ரசிக்கிறது, கண்ணுக்குட்டிக்கு ரசிக்கிறது. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மான் மிருகங்கள் உள்பட இப்படி இருந்ததுன்னு சொன்னா கோபிகைகள் எப்படி இருப்பாங்க? கோபிகைகள் சொல்றது தானே இந்த வேணு கீதம் அப்படிங்கிறது. கோபிகைகள் பாடுற பாட்டு தான். ஒரு கோபி ஒரு கோபின்னு சொல்றான், ஒரு கோபி ஒரு கோபின்னு சொல்றான். பிருந்தாவனம் எப்படி இருக்கு, பரஸ்பரம் பேசிக்கிறான். இது ஒன்றும் கதை கிடையாது, அனுபவம். இதுக்குதான் சொன்னேன், அனுபூதி அனுபூதி. இதை அனுபவிக்கத்தான் முடியும். இந்த வேணு கீதம் மட்டும் 4 மணி நேரம் ஸ்ரீ குருநாதால் சொல்லுவார். வெறும் வேணு கீதம் 12 ஸ்லோகம்னா இதை மட்டும் 4 மணி நேரம் சொல்லணும். நமக்கு இருக்கிற அவகாசத்துல முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு போறோம். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எத்தகைய பிரேமம் இருக்கும் பட்சத்துல கோபிகைகளுக்கு எத்தகைய பிரேமம் இருக்கும்? அவளுடைய பிரேமைக்கு பகவான் தான் கிடைக்கணும் என்று நினைச்சு ஒரு லீலை பண்ணுகிறார். வஸ்திராபகரண லீலே என்று பெயர். வஸ்திராபகரண லீலை பண்ணும் பொழுது கிருஷ்ணனுக்கே 5 வயசு தான். ஏன்னா வயக்கிரம நிர்ணயம் பண்ணிட்டே வரா. கோவர்தன மலையை தூக்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு 7 வயசுங்கிறார். வஸ்திராபரணம் இல்லம் பொழுது கிருஷ்ணனுக்கு 6 வயசு இருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் தான் ரித்து மாறுறோம் இல்லையோ, வசந்த ரித்து சரத் ரித்து அப்படிலாம் ரித்து சொல்லிட்டே வராரு இல்லையோ. ரித்து மாறும் பொழுது அடுத்த வருஷம் கணும் 7 வயசு கோவர்தன இல்லம் பொழுது. அப்போ வஸ்திராபரணம் இல்லம் பொழுது கிருஷ்ணனுக்கு 6 வயசு இருக்கணும். கிருஷ்ணனுக்கே 6 வயசுனா விரதத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கோபி குட்டிகளுக்கெல்லாம் 4-5 வயசு. அதனால அந்த காலத்துல அக்ரஹாரம்னு சொன்னா எல்லா ஆத்துலையும் கூட்டு குடும்பம் தான். ஒரு ஆத்துலேயே 10 குழந்தைகள் 15 குழந்தைகள் இருக்கும். ஒரு தெருளையே பார்த்தா 100-150 குழந்தைகள் இருக்கும். அப்படி இருந்தால் எல்லா குழந்தைகளும் அக்ரஹாரத்தில் சேர்ந்து தானே விளையாடும். அதுபோல கிருஷ்ணன் விளையாடினானே தவிர இதை வேற மாதிரியா விபரீதமா விபச்சார அர்த்தத்தை கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. கிருஷ்ணனும் குழந்தை, கோபிகளும் குழந்தை. பகவான் எல்லா வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டான். இந்த கோபிகைகள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். श्यामसुन्दराते दास्या करवाम तवोदितं देहि वासांसि धर्मज्ञानो चेत् राज्ञे पुवामये. கிருஷ்ணன் உடனே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான். அந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுத்தான். பகவான் தர்மத்தை எடுத்துன்னு சொல்றான். ந விவசனஸ்நாயாத் நாப்சுமூத்திரபுரீஷங்குரியாத் ந விவசனஸ்நாயாத் என்றெல்லாம் வேதம் சொல்றோம். திவ்ய நதியில போய் நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. நதியிலலாம் போய் ஸ்நானம் பண்ணால் நம்ம கச்சை கட்டின்றே ஸ்நானம் பண்ணணும். ஸ்திரீகள்லாம் இருந்தான்னா படிசார் கட்டின்றே ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சாஸ்திரம். அதனால பகவான் தர்மசாஸ்திரத்தை எடுத்துன்னு சொன்னான். இத்தகைய அபச்சாரத்துக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா உடனே பிராயச்சித்த காண்டான்னு புஸ்தகத்தை எடுத்து வைத்தியநாதிக்கிய புஸ்தகத்தை பரட்டல. கிருஷ்ணன் அஞ்சலிம் யாஜமான காமி கஷ்டித் கரகமலையோ அஞ்சலிம் யாஜமான. கிருஷ்ணன் எப்பயுமே சுலபமான சொல்வான். பிராயச்சித்தம் ரொம்ப சுலபமா இருக்கு. என்னை பார்த்து எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்கோ. சர்வ பிராயச்சித்தம் அதான். எல்லாத்துக்கும் அப்படிதான். ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணம் பரம்னு சொல்றோமே. யானு தேசாம் விசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணம் பரம் அப்படின்னுட்டு எந்த யாகம் பண்ணாலும் எப்பேற்பட்ட தீட்சிதாலா இருந்தாலும் கடைசியில் இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும். என்னன்னா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு எவ்வளவு பெரிய யாகம் பண்ணிட்டோம். யானு தேசா விசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணம் பரம். கிருஷ்ணனை ஸ்மரிக்கலைன்னா கர்மசாத்குண்யம் ஏற்படாது. சாஸ்திரம் சாஸ்திர சித்தாந்தம் அது. கிருஷ்ணன் சொன்னா எனக்கு எல்லாரும் கைகூப்புங்கள் அப்படின்னதும் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள்.
மற்றைனம் காமங்கள் மாற்றேனோரெம்பாவாய். பகவான்கிட்ட பிரார்த்தனைனா இதுதான் பிரார்த்தனையா பண்ண. அத்தையத்தையும் பிரார்த்தனை பண்ணுவாளான்னு பிரபுட்டக கிருஷ்ணா, எல்லா விதமான ஆசைகளும் எனக்கு போகணும், ஆசைகளை ஒழிக்கணும். ஆசைகள் ஒழிஞ்சுடுத்து அப்படின்னாலே சித்த சுத்தி நிச்சயம் ஏற்படும். அந்த ஆசைகள்லாம் ஒழிக்கணும். எத்தனை ஜென்மம் ஆனாலும் எங்களுக்கு உற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நாங்கள் இப்படி உன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணும் பொழுது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பாவனை கொடுக்காம நீ நகர முடியாது. ஆச்சியா கொடுத்துதான் போகலாம். என்னடே தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றேவல் யாவோ உமக்கே நாமாட்செய்வோம். எத்தனை ஜென்மா எங்களுக்கு ஏற்படுமோ வருமோ வராதோ தெரியாது. ஒரு பிரார்த்தனை தான் கிருஷ்ணா, எத்தனை ஜென்மா இருந்தாலும் உன் பக்தனாக நாங்கள் பறக்கணும். எங்களுக்கு குருநாதர், இதே குருநாதர் தான், வேற குருநாதர் வரப்படாது. இது எதை காட்டுறதுன்னா ஐக்காந்தியம்னு ஒன்று சொல்லணும். எல்லாரிடத்துலையும் எங்களுக்கு மரியாதை இருக்கு. ஆனா என் குரு என் குரு, என் பிரபு என் பிரபு அப்படித்தானே உண்டு. எல்லா புருஷாள்கிட்டையும் மரியாதை உண்டு ஸ்திரீகளுக்கு. என் கணவன் தானே. என் கணவன் மாதிரி எல்லாரையும் நினைக்கிறதா? அது என்ன காட்டுறது? பாதிவிரத்தியம்னு பேர். அதுக்கு பாதிவிரத்தியம்னு பேர். எப்படி ஸ்திரீகளுக்கு பாதிவிரத்தியம்னு இருக்கோ அதை போல பக்தாளுக்கு ஐகாந்தியம்ங்கிறது வேணும். ஐகாந்தியம் இல்லை, உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு இவரை பார்த்து பல்ல காட்டுறது, உங்களை தான் நம்பி இருக்கேன் இவரை பார்த்து பல்ல காட்டுறது அப்படிங்கிறது அது பாதிவிரத்தியம் ஆகாது. அது சாஸ்திரம் ஆகாது. ஐகாந்தியம் வேணும். கிருஷ்ணபக்தினா கிருஷ்ணபக்தி, சிவபக்தினா சிவபக்தி, முருகபக்தினா முருகபக்தி. அதுல 100% இருக்கு. சிவபக்தனா இருந்துட்டு விஷ்ணு இந்த பண்ணுன்னு நான் சொல்லல, விஷ்ணு பக்தனா இருந்துட்டு சிவன் இந்த பண்ணுன்னு சொல்லல. நீ விஷ்ணு பக்தனா இருந்துட்டு சிவபக்தர்களை மதி, சிவபக்தனா இருந்துட்டு விஷ்ணு பக்தர் மதி. தெய்வம் சொல்லித்தாங்க, என் பக்தனா இருந்து நீ அந்த அந்த தேவதாந்திர பக்தனா இருந்தானா அவனை அடி சொல்லித்தாங்க. அதெல்லாம் மனுஷன் பண்ணது. வரலாறுல அந்த மாதிரிலாம் கதை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தெய்வத்தில் எடுத்த தோஷம், தர்மத்தில் எடுத்த தோஷம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அது தர்மத்தில் எடுத்தையோ தெய்வத்தில் எடுத்தையோ தோஷம் இல்லை, செய்கிற மனுஷன்டக தோஷம். அவன் சிவபக்தன் சொல்லி விஷ்ணு பக்தால ஹிம்சை பண்ணாலோ, விஷ்ணு பக்தன் சொல்லி சிவபக்தால ஹிம்சை பண்றவனோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்தி இல்லைன்னு அர்த்தம். வரலாறுல அந்த மாதிரிலாம் கதைகள் இருக்கும். கிருமிகண்ட சோழன்னு உண்டு. ராமானுஜன் அந்த பாடுபடுத்தினான், வைஷ்ணவால அந்த பாடுபடுத்தினான். சிவபக்தனா சிவனுக்கே பிடிக்குமா? அது பரமேஸ்வரனுக்கு அது முகக்குமா? பரமேஸ்வரனுக்கு அது முகக்கா? எதை காட்டுறதுன்னா ஐகாந்தியத்தை காட்டுறது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் கிருஷ்ணா எனக்கு உன் பக்தியே வேணும், உன் திருவடியே வேணும் என்றெல்லாம் இது நாச்சியார் பாடல் தான், ஆண்டாளுடைய திருப்பாவை தான். அப்படின்னாலும் கூட இந்த பாகவதத்தையே அப்படியே திருப்பாவையா பாடிவிட்டான் நாச்சியார். அதனால நமக்கு சௌரியமாக இருக்கு. இங்கேயும் கோபிகைகள் இதுதான் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். மகமயேமா ரம்சதக்ஷபாகா என்று பகவான் அனுகிரகம் பண்ணான். இந்த அனுகிரகம் தான் ராசபஞ்சாத்தியாயி. பகவானுக்கு அனுகிரகம் பண்றான் இல்லையோ, இவா பிரார்த்தனை பண்ணின்றது பகவானோடு அந்த ராசோத்சவத்தில் கலந்து கொள்ளணும் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். பகவான் சொன்னான், அந்த ராசோத்சவம் அப்படிங்கிறத சாட்சாத்தா சொல்லாத போனாலும் கூட என்னோடையே நீங்கள் இருப்பேன், உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் சொல்றாள். பகவான் சொன்னதுதான் அது. எப்பொழுது என் திருவடிக்கு வந்தாச்சோ இனிமே நமக்கு பிரிவு வந்த நாள்ங்கிறது உண்டு, பிரிஞ்ச நாள்ங்கிறதே கிடையாது. ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ சேர்ந்துதான் இருப்போம் அப்படிங்கிறத பகவான் எடுத்து சொன்னான். அப்படி இதோட இப்பொழுது பூர்த்தி பண்ணிக்கலாம். ராத்திரி தொடர்ந்து சொல்லும். சத்குருநாத மகாராஜ ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே